హలో నమస్కారం మామ. సంతానం అడియన్. నమస్కారం. ஆடியோ வீடியோ சரியா இருக்கா மாமா? சரியா இருக்குமா? எல்லாம் சரியா இருக்கு. டைம் இருக்கு இன்னும். சும்மா டெஸ்ட் பண்ண ஏதாவது தப்பு இருந்தா கரெக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன். 23ஆம் தேதி சூரத்தாழ்வாத்து நட்சத்திரம். அன்னைக்கு மத்தானம் 24ஆம் தேதி அனத்தியனம் அத்தியனம் ஆரம்பம். 23 24 24 பண்ணலாம். 24ஆம் தேதி அப்புறம் 23 24 நம்ம குருவாயூரப்பன் கோயில் ஏற்பாடு இருக்கும். 23 24 நாளும். அப்புறம் 24ஆம் தேதி நம்ம பழைய காலட்சேபத்துக்கு போகணும். பழைய காலட்சி வந்துடும். ஆமா, அதாவது பழைய காலட்சேபத்துல அது வந்து தோத்திரத்துல அப்படியே நின்று இருக்கு, வைகுண்ட கத்தி அப்படியே நின்று இருக்கு, இது நின்று இருக்கு, திருவாயூர் நின்று இருக்கு, அதே மாதிரி இதுவும் நின்று இருக்கு, ஜெபரேசம் ஒன்று இருக்கு. அதை பிளான் பண்ணுவோம் நம்ம. சரி மாமா, எப்படி சொல்றது, ஏதோ இந்த பீரியட் முடிஞ்சு கொடுத்து இந்த ஒரு மாசம் பெரிய ரொம்ப நீங்க விடாத டெய்லி மார்னிங் வந்து பரவாயில்ல. ஆமா, வெரி குட். இதெல்லாம் நாள் தாங்கிக்குவோம்மா. ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல ஒரு மாசம் போயிட்டு வந்துட்டோம். வெரி குட் மாமா. அந்த ராபத்துக்கு போல நான் வந்து அட்டன் பண்ண முடியல. வாங்க மாமா, அங்க கொரோனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதான் சொல்றேன், என் பொண்ணுங்களும் டாக்டர்ஸும் நான் போகாதீங்க அப்படின்னு. சரின்னு இருந்துட்டேன். நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ஹெவி குவிக்கா போகுது. சுந்தரவரதன் பாருங்க, 2 பேரும் மாட்டின்ட்டான். சுந்தரவரதன் இல்லையா? அவனுக்கு மட்டும்தான், சபிதாவுக்கு மட்டும்தான் சொன்னா. இல்ல, எனக்கு இன்னும் கேள்விப்பட்ட 2 பேருக்கு இருக்குன்னு. நமஸ்காரம் அம்மா. அடியன் ஜெயந்தி. நமஸ்காரம்மா. ஜெயந்தி கொடுத்த உற்சாகத்துல தான் திரும்ப ஆரம்பிச்சாங்க. அடி நமஸ்காரம் மாமா, சேவிச்சுக்கிறேன் மாமா. நமஸ்காரம். கால் பரவாயில்லையம்மா? நானா பரவாயில்ல மாமா, நானா பரவாயில்ல. கட்டு இப்ப கிடையாது ஒண்ணும் இல்லையா? இல்ல மாமா, இப்ப கட்டு ஒண்ணும் இல்ல, நானா பரவாயில்ல. லட்சுமி சாதாரணமா இருக்காளா மாமா? சாதாரணமா இருக்கம்மா. பட் அவருக்கு கொரோனா பாசிட்டிவ் நேற்று. ஓ அப்படியா? அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது. பேப்பர்லயே போட்டிருக்கான் அவன். ரொம்ப மைல்டு, பட் 7 டேஸ்ல கியூர் ஆயிடுது அப்படின்னு போட்டிருக்கான். ஆமா ஆமா, 3 நாள்லயே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறான். ஆமா 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 மாமா. பூஸ்டர் டோஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு டியூஸ்டே அன்னைக்கு. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கும் மாமிக்குமா? நியூ மெசேஜ் வந்து யூ கேன் ஹேவ் இட் அப்படினு. வெரி குட் வெரி குட். டியூஸ்டே அன்னைக்கு போய் பண்ணிட்டு வந்துடலாம் போட்டாக்க கொஞ்சம்
ஆமா ஆமா சம் ப்ரொடெக்ஷன் அவ்வளவுதான். ஆமா ஆமா மாமிக்கும் தானே. ஆமா 2 பேருக்கு தான். அடியேன். எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாமா எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்குன்னு. ஆமா எலிஜிபிள் எல்லாருக்கும் போயிருக்கு மாமா. போயிருக்கு. யாரும் 3 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்க. ஒருத்தரும் சொல்லவே இல்லை. எல்லாரும் வருவாங்க மாமா. வருவோம். ஏன்னா திரும்ப ஆண்டாள் திருப்பி அந்த பிடிக்கணும். ஏன்னா பெரிய காரியம் மாமா. திருப்பாவன் சொல்றது ரொம்ப கஷ்டம். அது திருப்பாவன்றது 30 நாள் சொல்றாங்க. திருக்குறள் ஆண்டவெல்லாம் 40 நாள் 45 நாள் கூட சொல்லுவோம். சேர்த்தாங்க 15 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அவருக்கு. பட் நாம ஒரு 11 நாள், இன்னைக்கு 12வது நாள் இன்னைக்கு திருப்பாவை ஆரம்பிச்சு. இப்போ அடியேன் சேவிச்சுக்கிறோம் மாமா. நமஸ்காரமா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமா. Nine people have come. 9. சேவிச்சுக்கிறேன் மாமா. அடியன் சுஜாதா. நமஸ்காரமா. பெருமாள் சேர்த்து விட்டுங்களா? நான் மாத்திரம் போயிருந்தேன் மாமா. ஓஹோ, வெரி குட். நான் போய் சேவிச்சுட்டு வந்தேன். ஆண்டாள் கல்யாணம் நடத்தினாப்பா சிங்கப்பூர், சிட்னி ஆண்டாள் குரூப்ல. சரி, இத்தனை நாள எல்லாம் ஜூம்ல தான் சேவிச்சுட்டு இருந்தோம். சரி, நேர பார்க்கலாமே எல்லாரையும் போனேன். போய் பாகவதாவை பார்த்துட்டு கூடி வந்து குழந்தைகளோட சேம் சேர்க்கணுமா? அவ்வளோ சேர்த்து. சபிதா எப்படி இருக்கா தெரியுமா? இருக்காது. 2 நாள் முன்னாடி மெசேஜ் வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்னா அவ்வளவுதான். பெட்டரா இருக்கா? நேத்து பேசின ஆடியோ பெட்டரா இருக்கா? ரொம்ப கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு போல இருக்கு. மருந்துனால வீக்னஸ் இஸ் டியூ டு ஒன்லி மெடிசன். இந்த மெடிசன் ஹெவி டோசேஜ் அது கொடுத்தா நல்ல வீக் ஆயிடுது. அது 3 days போடுறது இமிடியேட்டா சப்சைட் ஆகி சரியா போடுது. அதான் அந்த வீடியோ மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா லக்ஷ்மி எப்படி இருக்காமா? கொலம்பே ஜாக்கி வீடியோ கான்ஃபரன்ஸ் கேட்டு மருந்து சாப்பிட்டு she is all right now. Okay. all right. ஷைலா ஷால் கூட ஷால் ஒண்ணு கூட மாமா. குளிர் இருக்குது பாவம். மழை பெய்யுதாமா பெங்களூர்ல? கொதிக்கிறது மாமா. பயங்கரமா கொதிக்கிறது. இல்ல மாமா ஷால் கேக்குறாரு. மாமா மொட்டை இல்ல பெங்களூர்ல மழை இல்ல, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஆரம்பிச்சு நான் ரெக்கார்ட் பண்றேன். ஓரளவு வரமாட்டோம், நான் ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பிச்சிடுறேன். சந்திரே தேவதையா
ஸ்ரீநாதம் அதயானம் மத்தியமாசம் ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா பட்டநாத நிருத்திதார யோகி பாகான் அன்னவேற்கு வந்திருப்பாள் வாடி கொடுத்தால பாமாலை போமால் ஒளி கொடுத்தால சொல்லி ஒளி கொடுத்தோடு ஏதுவாய் வாடினோம் கோதாவனை சரணாசனே தேவழுத்தோராடி கோரம் என்மேலோரம் கொட்டு தந்தையரோளாய் வந்தரங்கனார்க்கு ோய் மாறி முடிதோடு கொடுத்த மாதிரிப்பாவை வாட்டாலும் நினைக்கிற பெயர் திங்கள் வாவாவி நூறும் 40 அடியேனு கருதினையே எமத்தே கோராயிரோ ஆண்டாள் திருப்பாவை அதுல அவர்கள் ஆயர் செல்வெல்லாம் எப்படி நோன்பு நோட்டாலோ அதே மாதிரி தானும் ஆயரா ஒரு ஆயர் பெண்ணா மாறி இடைச்சியா மாறி இந்த நோன்பு நோட்டில் வரா நோத்துல வந்தாச்சு 28 பாசனம் ஆயிடுது 28 பாசனம் கரவழந்து ஆனந்தம் கொண்டோம் அறிவொன்றதல்லாத ஆய்ப்புறத்து முந்தன்னை துறைவிருந்தனை புண்ணியம் யாவுடையோம் குறைவொன்றதல்லாத கோவிந்தா முதன்னோடின் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அதனால் நன்மை திருவையழைத்தனம் சீரருளாதே இறைவாணி தாராய்மொழியேரோரம்பா முந்தன்னோடுறவையால் நலத்தின் ஒழிக்க ஒழியாது நமக்கும் உனக்கும் உள்ள உறவு எண்ணிக்கொள்ளாது அமிர்த சித்தம்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கும் சேதனருக்கும் அல்லது பெருமைக்கும் ஒழிக்க முடியாது ஏன்னா பெருமாள் சரீரமா இருக்கிறதுனால ஒழிக்க முடியாது அப்படின்னா குறைவொன்று இல்லாத கோவிந்தா கூடார வெள்ளந்தியில் கோவிந்தா அப்புறம் தெரிஞ்சிருக்காதையில கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்க ஏண்டான்னா பெருமாளுக்கு கோவிந்தங்கிற பேர் நல்லா இருக்கான் வேண்டாம்னா கோதாங்கிற பேர் இதை சேர்ந்திருக்கான் கோதா தின்னுங்கிற அவனோட இருக்கான் அதனால கோவிந்தா சாட்சியனுடைய பேரை கோவிந்த் சாட்சியனுடைய பேரையும் சேர்த்துக்கிற கோவிந்தா அப்பேற்பட்டவா என்ன சொன்னா அனந்த கதியா வந்திருக்கோம் ஆதித்யத்தை கொண்டு கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சரி இப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன போகணும் அப்படிங்கிறான் அதை இந்த அதத்தை வாடி சித்தஞ்சிரகாலேவன் சொன்னை சேரித்து முன்னுடைய போற்றவர்களாய் தம்மே தொன்னும் குலத்தில் பிறந்திய குத்தேவனங்களை கொள்ளாமல் போகாதே இத்தை புறகொள்வான் அன்றுதான் கோவிந்தா இத்தை பறைகொள்வான் அன்று தான் கோவிந்தா எத்தைக்கும் 7 வரவைக்கும் உந்தன்னோடு தோமையாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் நன் காமங்கள் மத்தேரோ நம்பா உனக்கே நாம் ஆட்செய்வோம் உனக்குதான் கைங்கரேசியம் நான் என்ன நாராயணனே நமக்கே பதிலுவான் நீ தான் அந்த கைங்கரத்தை கொடுப்பான் அதனால உனக்குதான் செய்வோம் அப்படின்னு சொல்றான் சித்தஞ்சிரகாலேவன் நுண்ணச்சே வைத்தேன் வெளியே போற்றும் பொருளாய் அப்படின்னு சொல்றான் இதுக்கு அவதாரி வைக்கிறார் சுவாமி திருவாச்சான் கீழ்பாட்டிலே வாய் சுரூபத்தை சொல்லி தங்கள் உத்தேசம் கைங்கரியம் என்ற பிரபந்த தாத்பரியத்தை சொல்லி முடிக்கிறார்கள் பிரபந்த தாத்பரியம் தான் பெருமாட்ட கைங்கரியம் செய்வது இதுதான் முக்கியங்கிறார் ஏன்னா வாய் சுரூபத்தை இந்த ஆகிஞத்தை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சரணாதி அடையணும் அவன் கொடுக்குற கைங்கரியத்தை செய்யணும் அப்படிங்கிறார் இதில் காப்பு ருசி இந்த சித்தங்கிரகாலேங்கிற காப்பு ருசியும் காப்பேற்ற ருச்சி கைங்கரியத்துல ஆசை அதே மாதிரி பிராபியம் தான் இன்னது என்ன பிராபியம் அப்படின்னாங்க பெருமாட்ட உனக்கே நாம் ஆட்செய்வோம் அதுதான் பிராபியம் அத்தை அவனே தர வேணும் நீ தான் கொடுக்கணும் நம்ம நாராயணனே நமக்கே தருவான் அவன் தான் கொடுக்கணும் இவங்கள் பிராபிய துறை எங்களுக்கு அப்பவே வேணும் என்ன சித்தம் இருக்காலே வந்திருக்கும் ஏன்னா நீ கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார் துறையும் அறிவிக்கிறார்கள் திருவாய்மொழிகளே எம்மா வீட்டு சிறப்பும் தெப்பம் அப்படின்னு ஒரு பதிகம் 2வது 10 9வது பதிகம் பதிகத்திலே பாப்பியத்தின் இருக்கத்தில் என்ன செம்மா பார்த்து தலை சேர்க்கவில்லை என்னுடைய திருவடியில தலையை அவனுடைய திருவடியில எங்க தலையை சேர்க்கணும் கைத்தலை செய்யணும் அப்படின்னு கேட்டான் இஷ்டர் எழுத்து அது சரமததியான அது எல்லை இல்லமான என்னாச்சு எல்லை நிலமான அர்த்தத்தை நிலமார்கடவையிலே ஆழ்வார் சந்தித்தார் நிலமார்கடவைங்கிறது 8ஆம் 10 10ஆம் திருவாய்மொழியில அதுல பாகவதாருடைய சமிருத்தியை சொன்னார் பாகவதாருக்கு அடியாளா இருக்க வேண்டும் பெருமாள் கைங்கரியம் பாகவதார் கைங்கரியம் 2 அங்க சொன்னார் என்ன சொன்னார்
எம்மா வீட்டுல அங்க சொன்னார், முதல்ல பிராப்பியத்தை சொல்லிட்டார், எனக்கு இதுதான் வேணும்னு. அதனுடைய கடைசி எல்லை நிலையான என்ன அப்படின்னு அது பாகவத கைங்கரியம். அதை நிலவார்களிலே சொன்னார். இங்க திருவாய்மொழியில எப்படிதான் இருக்கேன்னா, முதலில் சரமதிசையான நெடுமார்க அர்த்தத்தை அனுபவித்து சரமதிசையான நெடுமார்கடையில சொன்னது பாகவதற்கு அடிமை செய்யறதுக்கு அது எங்கடா செய்யணும்னா எல்லை இடங்களையே அப்படிங்கிற ஆணையதான் ஆயிடுங்க அப்படின்னு பாகவதாவோட சமூகத்தை சொல்லி அவாள் கடுமையா இருக்கணும்னு சொல்லி நிலை இருக்காகவும் முதலில் சரமதிசை நெடுமார்களை சொல்லி எந்த இடங்களையே அனுபவித்து காத்தூர் பரிபாலத்து மேன்மேல எல்லையின பாகவதாவோட கைங்கரியத்தை முன்னிட்டு கொண்டு அது மேல வளர்ந்து அதனால எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. வேதம் வல்லாரை கொண்டு இன்னொரு வாதம் மனிதன் ஆழ்வா சொல்லபடி தன்னோடு கூட இருந்தவாள்லாம் பக்தி உள்ளவாள்லாம் அவத்துக்கு யோகிதா எல்லாம் எல்லாரையும் அனுப்பித்து கொண்டு எம்மா வீட்டுல சொன்ன பாகவதாவுடைய கூட்டத்தை சேர்த்து கொண்டு சித்தஞ்சிறுகாலிலே இங்க என்ன சொன்னா எல்லை இடங்களில சொன்னா அது சித்தஞ்சிறுகாலிலே முடிக்கிறாங்க. சித்தஞ்சிறுகாலே இது சிறுபெண்கள் எழுந்திருக்க ஒன்னால் குளிரும் வெளியற்காலையிலே சித்தஞ்சிறுகாலே சரி குளிர்ந்து அப்பேர் பாரதி மாசம் சித்தஞ்சிறுகாலே பிரம்மமூர்த்தே தோத்தாய சித்தையே ஆத்மனோகிதம் பராசக்தியில சொல்லியிருந்துச்சு. பிரம்மமூர்த்தே பிரம்மமூர்த்தம் இப்படி இருக்காது கொஞ்சம் முன்னாடி இருந்தேன். மூர்த்தே தோத்தாய எழுந்து சித்தையே ஆத்மனோகரின் அரிய பாவத்தை சொல்றமே. அதனால என்று சத்தம் எடுத்த காலத்திலே சத்தம் இருக்கிற காலம் சித்தஞ்சிறு காலைதான் மேலாலே. அனாது அஞ்ஞான அந்த காலம் அது இருள் நீங்கி அந்த காலம் இருந்தது, அஞ்ஞானம் இருந்தது, அதை போச்சு. அப்பேற்பட்டத ராத்திரி பூரா இருள் காலம் விடிய காலையில் நமக்கு ஞானம் உண்டாகிறது. தத்துவம் பகவத் வெளியம் படிச்சிருந்த காலத்திலே நாரணனை கண்டேன் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் இரண்டாம் திருவாயுட திருவந்தாஜில ஒரு தர்வாதம் பற்கண்டேன் பகல் அங்க நாரணனை கண்டேன். நாராயணன் ஏன்னா இந்த வைகுண்டத்துல எப்போதுமே பகல் தான். அங்க ராத்திரிகள் இருட்டே கிடையாது. ராத்திரிகள் தாமத குணமே இல்லைன்னா அங்க எப்படி பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கிடந்து சித்தஞ்சிறுகாலே. அதுதான் சீக்கிரம் பிரம்மமுகூர்த்தத்துல வந்தேன்னு சொல்லல. பிரம்மமுகூர்த்தம் சொல்லாத சித்தஞ்சிறுகாலே. அவர்கள் ஆட்சியர்கள் அப்படிதான் பேசுவாராம். வெட்ட விடியிலே வந்தோம் அப்படின்னு சொல்லுவாராம். எப்ப ஏற்பட்ட வந்து சேதனருக்கு பகவத் நாமம் ஆரவராய் இருக்க வந்து சித்தஞ்சிறுகாலே வந்து நாங்கள் உன்னோட இடத்துக்கு வந்திருக்கோண்டா வந்து சித்தஞ்சிறுகாலே வந்து பகவத் லாபம் அவன் வந்து நம்மகிட்ட வந்தா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நாம் அவன்கிட்ட வந்தோம் வந்து என்பது ஆதராசிச்சார் ஈடுபட்டால் இப்படி வருவதான் அன்பத்தில் வழியாயிருப்பது எங்கனேங்கள். ஆனா பெருமாள் வந்து பண்றதுங்கிறது ரொம்ப சிறந்தது. அப்படி இருந்தால் நாங்க வந்திருக்கோண்டா சித்தஞ்சிறுகாலே உன்னுடைய இடத்துக்கு நாங்க வந்திருக்கோண்டா. நீ என்ன செஞ்ச ஞாபகம் இருக்கா? ராமாவதாத்து எடா பண்ண இருக்கா ஞாபகம் இருக்கா? பத்யாம் என்று நீ இருந்த அதாவது குகனோட போகுச்சு குகன் இருக்கிற இடத்துக்கு தான் வந்தான பெருமாள். ஏன்னா அவனையும் ஒரு சகோதரனா பாவிச்சு குகனோட இவரான சொல்லியிருக்காரியா. அதனால அதை மாற்றக்கூடம்னா அந்த மாதிரி அவன் இருக்கிற இடத்துக்கு வரணும். அவன் வந்தான். ஆனா கண்ணா நான் உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன்டான். உன்னை சேவித்து பலம் வேண்டாம் சாதனை காலத்தேறதுக்கு உன்னை சேவித்து சேவிப்பதே பிரயோஜனம். உன்னை சேவித்து ஏண்டா சேவிக்கிற? திருப்பதிக்கு ஏண்டா போறே? திருப்பதிக்கு போறதே பிரயோஜனம். அவ்வளவுதான். பெருமாள சேவிக்கணும். சேவித்து சேவிப்பதே பலம் பிரயோஜனம். உன்னை சேர்ந்த கம்யம் சுகம் கர்த்தம் அவ்யகா என்று கீதையில் தர்மம் சுகம் கர்த்தம் அவ்வியம். அதாவது தர்மத்தை செய்யறதே நம்ம கர்மா அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கானே. அதே மாதிரி நம்மளுக்கு தர்மம் என்னடானா பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம சேவிக்கணும் அப்படிங்கிறார். அதனாலதான் இருக்கிற இடத்துல போய் சேவிக்கணும். அதனால வந்தோம் கோயிலுக்கு போறோம் இல்லையா? அதனால அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆச்சாரியம் இருக்கிற இடத்துல போய் சேவிக்கணும். அதே மாதிரி சேவித்து அதற்கு மேல் என்ன செய்யணும்? பலம் ஒன்று பேர் பலிமன் ஓவாது. அவனுடைய அவனுடைய கல்யாண மண்டல ஈடுபட்டுக்கணும். சேவித்து என்ன சேவித்துனா
அவனுடைய வீர சரித்திரத்தை தெரிஞ்சு அவன் சத்துவப்படுத்தி கொண்டு செய்யணும். தொழுது மாமலர் நீடுடவன் துகம் கொண்டு தொழுது வணங்கி சேவிச்சு மாமலர் சிறந்த மலர்கள் புஷ்பங்களை எடுத்து உண்ணும், தீர்த்தத்தை கொடுத்தான். அதே மாதிரி உடல் தூபம் தீபங்களாம் காட்டி செய்யணும் சொல்லியிருக்கேன் என்று எதுவும் மிகையான திருவாரூரை சொல்லியிருக்கு. உன்னை சேவித்து இதை கொண்டு உன்னை சேவிக்கணும். சேவித்து சேவியரான நாங்கள் சேவகராம்படி நாங்க சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீ சேவகரா பண்ணணும், உனக்கு தொண்டு செய்யும்படி பண்ணணும். எங்களை அந்நிலையே என்பதே சுக்ரீவன் ஆரம்பிச்சது. பெருமாள் கேட்கிறார், சுக்ரீவன்கிட்ட பார்க்கணும், சீதையை தேடணும். தவறி சொன்னா அங்க போ, அங்க இருப்பா, ரிஷபம் இருக்கா, போய் சேர அப்படின்னா அங்க வந்த உடனே சுக்ரீவனோட சத்தியம் பண்றான். சுக்ரீவன் ஆதரிச்சது. சுக்ரீவன் தனக்கு நாதம் ஆச்சுதான் பெருமான் விளையாட்டுக்கு உண்டாது பண்றான். நாதம் வச்சது என்ன கிடவுது வந்தாச்சு. செஞ்சாலே ஒன்றை சேவித்தோம். சேவிச்சுட்டு என்ன பண்ணணும்? உன் பொத்தாமருடைய போற்றும் பொருள்களாய் பதார்த்தமாய் போக்கியமாய் பிராப்தமாய் இருக்க திருவடிகள் உற்றாமரை அடிகள் பொன்தாமரை போன்ற திருவடிகள் அவ்வளவு மிருதுவானதும் அழகானதும் பிரகணியமானதும் விரும்பத்தக்கதுமான எப்பேற்பட்ட போக்கியமான திருவடிகள். அடியே என்ற அவதானத்துக்கு கருத்து சர்வாத்மனா பரிமானோ நிதான சௌமித்ர வைத்தியோகம் ஒத்தாபிழைத்த போது ராமச்சந்திர பிரபு சக்கரவர்த்தி திருமகன் அதை தடவை கூப்பிட்டான், லட்சுமணா நீ எவ்வளவு பிரகாரம் கட்டிக்க விடணும். அப்ப என்ன சொன்னா, சர்வாத்மனா ஒரு மாட்டும் மாட்டேன், பத்தியான சௌமித்ர வைத்தியம் வேண்டான்ட்டான். ஏன்னா இலவசப்பட்ட கருத்தை பெருமாளைந்தது நிறுவனம், அதனால முடியாது அப்படின்னு என்று போல எங்களுக்கு வேறு பிரயோஜனம் கிடையாது. உன் பொத்தாமலையே போற்றும் பொருள்களா அடியே போற்றும், வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். எப்படி இறைவருமானது பெருமாளுக்கு கைங்கரியத்தையே செய்திருந்தானோ அதையே சொல்லிட்டு இருக்கான். போற்றும் பொருள்களாய் அவனுடைய திருவடியை போற்றுகிறோம். திருவடி போட்டு சொல்லியா அந்த வளர்ந்தாடி போற்றி தென்னங்கை செத்தாய் தவர் போற்றி சொன்னாரே. போற்றும் சுவாமிக்கு மங்களாசாதனம் செய்யும் பொருள்களாய் அதுக்கு அர்த்தம் சொல்றேன்டா கேள்தான். நேரே இருக்குவனை கேளாய், நேர இருக்கிறவன கேளாய் என்னன்னா அனவதானம். நீ எங்கேயாவது நோக்கு பார்த்துருந்துன்னா இவர் கேட்க மாட்டேன், நேர பாருக்காருந்தாங்க. அதனாலதான் சுவாமி தேசிகனானவன் அஜராந்தனுக்கு பார்த்துக்கிட்டு பாதுகாசனம் பண்ணச்சு முதல் பத்தியத்துல 19ஆவது ஸ்லோகத்தை சொல்லும் போது, ஏ ரங்கநாதா உன்னோட தூக்கத்தை விட்டுட்டு நீ கேளுடா. ஏன்னா படுத்துட்டு இருக்கேன், அவனுக்கு தூக்கம் வந்துடும், நான் அவனுக்கு தாளாடி பாடுறேன்னு தூங்கிடாரா, நான் பாடுறேன் பாதுகாசனம்டா, அது ஒண்ணுதில்லடா, உன் திருவடி இல்லடா, திருவடி கிடைத்த பாதுகை சொல்ல போறேன்டா, அது 1000 சொல்ல போனா 2000 ஆக போகுதுடா, அதனால கேடா கவனத்தோடு கேடான்னு சொன்னார். அதே மாதிரி கிருஷ்ணனை பார்த்து கேடாய் கவனத்தோடு கேடா. நீ என்ன கேட்கறதான் முக்கியம்தான். வடிவை என்ன எங்களை பார்த்துட்டே இருக்கு, நாங்க சொல்ற வார்த்தை விட்டுவிடாடா அப்படின்னு 1000 ஆட்சியெல்லாம் கேட்கிறான். அதனால சொல்லுகிற வார்த்தை கேடாய். அவனும் இவரோட பேச்சு என்னமா செய்யணும் சொல்லுமா, சொல்லு என்னமா சொல்லு. பற்றமே துண்ணும் புலத்தில் பிறந்து எப்பொழுதும் தாக்கத்தை அறியப்படுவனாய் நீ பதுக்கமே துண்ணக்கடவனா இடைச்சாதியிலே வந்து பிறந்தாயே. தஸ்மாத்மரன் அவன் வைகுண்டத்தை இருக்க வேண்டியது. சியாதார்த்தம் மிகப்பெரிய ஆத்திய வைகுண்டேது பரையரோயே சியாதார்த்தம் மிகப்பெரிய ஆத்திய விஞ்ஞாத்மா பக்தி பாகவதேசகான்னு சொல்லப்பட்ட அப்பேற்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் சாத்தியத்தினாலும் தெரிந்து கொள்ள வேணும். அப்பேற்பட்டவன் பதுக்கள் மேய்த்து உண்ணக்கடவுதான் இடைச்சாதியிலே பெத்தம் மேய்த்து பதுக்களை மேய்த்து உண்ணும். அவைகளை மேய்த்து அவைகள் சாப்பிட்ட போது நாம சாப்பிடுவோங்க. அப்பேற்பட்ட இடையவளன் உண்ணும் வந்து பிறந்து எங்களை அறிவு கொள்ளாது ஒண்ணாது. பெற்றம் மேய்த்தனும் குலத்தில் பிறந்து அவன் பிறந்தீங்களாம், அவதற்கான சொல்றதே பிறந்தீங்களாம். பிறக்கிறதே பிரவானை தந்த தானே பிறக்குமாயும் நமக்கு பிரவானை கொடுக்கறதுக்காக அவன் பிறக்கிறான். எப்பேற்பட்டவன் பெற்றம்மே தொண்ணும் குலத்தில் பிறந்து லட்சியமான பசுக்கள் வயிறு இணைந்தாலும் தாங்கள் உண்ணாதே புறம். அந்த அது பசுக்கள் வயது மேய்ஞ்சிருமா, அதுக்கப்புறம் தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். உன் புண்கலப்பாலும் எங்கள் காரியம் தலைக்கட்ட வேணும். அது மட்டும் இல்லப்பா, நீ எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்காக தானே எங்க குலத்துக்கு வந்திருக்க, அதனாலே செய்யணும்.
குத்தேவல் அந்தரங்க கைங்கரியம் உச்சிதமான அடிமை என்றுமான். உச்சிதமான அடிமையெல்லாம் செய்யணும்டான். எங்களே பசுக்களுக்கு வேறு ரட்சங்கள் உண்டானும் உன்னை தவிர ரட்சியங்கள் எங்களுக்கு உண்டோ. பசுக்களுக்கு வேற யாரும் ரட்சியம் பண்ணிட்டு போடுவான், அவன் ஏதாவது காப்பாத்திடுவான், ஏதாவது கொண்டு வச்சுப்பான். இப்ப கூட அவன் வீட்டுல மாடை கட்டி ஏதாவது பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதே மாதிரி. ஆனா எங்களுக்கு வேற ரட்சியங்களா, நீ தாண்டா ரட்சம் பெற்றமே துண்ணும் குத்தேவலங்களை கொள்ள குத்தேவலங்களை அதெல்லாம் நீ தாண்டா ரட்சகன். நாங்கள் ரட்சிய வஸ்து, நீ ரட்சன். கொள்ளாமல் போகாது. உனக்கு ஹிதம் ஏற்பட்டது, விகிதம் ஏற்பட்டது. கொள்ள எங்களை அடிமை கொள்ள வேண்டும்ங்கிறது உனக்கு இட்ட உனக்கு கடலை மாதிரி. ஏன்னா உங்க சரணாகதி பண்ணினா காப்பாற்றுறது உங்களோட விஷயம் இல்லையா. அதனால சப்தாதி விடயங்களை தாரகமா இருக்க என்னை இந்த வழிவரை காட்டி உன்னும் தோறு வருவது நின்னும் எல்லாம் கண்ணனன் பெருமான் என்னும் பண்ணி பள்ளி சிறுவத்துக்கு தருமனாக கைங்கரையும் கொடுக்காமல் போவது உனக்கு தருமோ. நாங்க என்ன நினைச்சிட்டு கொண்டா கண்ணா ஞாபகம் இருக்காடா, 6 10 சொல்லிச்சு ஒன்னும் தோறு வருகுனி என்னும் வெற்றில எல்லாம் கண்ணன்னு நான் நினைச்சிட்டு கொண்டான். சாப்பிட சாதம் தீர்த்தம் வெத்தலை எல்லாம் கண்ணன் நினைச்சிட்டு கண்டா. கண்ணங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கா, அப்படியே யூஸ் பண்றாங்க. என்ன பண்ணி இப்படி இருக்கிறது எங்களை அடிமை கொள்ளாம போனாக்க உன் சொரூபத்துக்கு திருந்துவாடா. ஏன்னா நான் உன்னையே நம்பி இருக்கான், நம்பினா கைவிடப்படா சொல்லியிருக்கேடா. எப்பட்டவன் திருவாய்மொழி ஒன்றிட்டாய் மனக்காராமை மன்னி ஒன்றிட்டாய் நீ ஒன்றியாய். அதனால நீ தாண்டாய், உன்னை தவிர யாராலும் என்னை காப்பாற்ற முடிய லட்சம். எத்தனை அனுபவித்தான் நாங்க உன்னைத்தான் அனுபவிக்கணும், நீ தான் எங்களை அனுபவிக்கணும். எனக்கு திருப்பி வராதபடி இருக்கணும். ஒன்றிட்டாய் மனக்காராமை மன்னி இனி ஒன்றொழியாய். நீயே எங்களை அனுபவி, நான் உங்களை அனுபவிக்கிறேன். வேறான் தவறனா அனுபவித்தாய், இதற்கு வேறு அனுபவிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பர்மனன்ட். ஏன்னா இங்க பிரகதி சம்பந்தம் இருக்கிறது, விச்சேதம் இருக்கும், அங்க இல்லையே. அனுபவிக்க தொடங்கி இதற்கு மேல உபேட்சிக்காமல் தொடர வேண்டும். அவர்கள் சொன்ன உடனேயே நீங்கள் நோன்புக்கு அங்கமானவற்றை பெற்றுக்கொண்டு போகாமல் நீங்க என்ன கேட்ட தோழகமே தோல்வரே மாணவமே அதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் பால் வந்த 5 ஜன்யமே போல் வந்த பொய்பாடுமே சாடப்புறே வல்லாண்டு வைப்பாரு கோலவனுக்கு குடியே விதானமே எல்லாம் கேட்டால அதை வாங்கிட்டு போயிட்டு வந்தானே. வேற என்னவெல்லாம் புதுசா சொல்றாளு அப்படின்னு கேட்டான். என்று பறையின்னு சொல்லுவா அப்படின்னு கேட்டான். சரி ரைட்டு உள்ள இந்த பரவாத்திர கொண்டு போடுறான். அன்னைக்கு நாங்க மந்திர் கூத்தாடினான் 4 சந்தியில நான் பறை அடிச்சுட்டு கூத்தாடினேன்னு அந்த பறையை கொண்டு கொடுக்குறானா. உடனே கிருஷ்ணா உனக்கு சமுத்திரம் தெரியுமாடா, உனக்கு அர்த்தம் தெரியுமாடா, நேரத்தனம் ஒண்ணு இருக்கு, அபிதார்த்தனம் ஒண்ணு இருக்கு, அதனால புரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. ஸ்ரீதியேடா இத்தை புறவான் நன்று கோவிந்தா கோவிந்தான்னு பேர் வச்சிருக்கேடா. நீ கோவிந்தா எங்களெல்லாம் ரசிக்க கூடியவனாண்டு இன்று அந்த ஒரு பிரயோஜனம் சேர்த்து போக வந்தோம் அல்லோம். இந்த பறையை மட்டும் பட்டுட்டு போறதுக்கு நாங்க வரலடா, அதுக்கு வேண்டாண்டா. ஒரு பறைக்கு யாராவது 4 பேர் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம்டாம். எல்லாரும் வந்திருக்கோம்டா. உனக்கு இசை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இந்த பறையை பெற்று பெறுவதற்கு மட்டும் நாங்க வரல, பரகோணம். ஏன்னா கோபுரத்தர்கள் சொன்னபடி அதனால நோற்று மழை பெய்ய வேணும், அவர்களுக்காக இருக்கணும், எங்களுக்காக நாங்க சரியா கேட்கிறோம்டா. இசை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா யதாசுதக்காகியா இருக்கிறாயே. பறையன்னு சொன்னாக்க பறையனா வாத்தியம் நினைச்சிருக்கியடா, நீ அப்படிதான் படிச்சியா? சஞ்சீவினி தான் சொல்லி கொடுத்துருக்காரா உனக்கு? பறையத்துக்கு வேற அர்த்தம் சொல்லி கொடுக்குறியா? சொல்லி கொடுக்காது. என்னடா பறையனா வாத்தியம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை கொடுத்துருப்போம். அதான் முதல்ல பறை பறைவா சொல்லியே, அதான் சொல்லிட்டே வந்துருங்களே அப்படின்னா அந்த பறை ஊரா இருக்குடா, இந்த பறை எங்களுக்கு ஆடா. அங்கோவிந்தான் பாவஞானம் இல்லாது இருக்கிறாயே, சரியான பொருள் தெரிஞ்சியடா. அபிதாரத்தை பதசக்தியை நோக்கி அது பறைக்கு அர்த்தம் தெரிஞ்சு கூடா. தாற்பர் இவருக்கு உண்மையான பொருள் அறியாதவனா இருக்கிறாயே, சர்வஜனை பார்த்து உனக்கு அர்த்தம் தெரியலையான்னு கேட்கிறானா. ஆனால் நீங்கள் சொல்லுகிறது என்ன? எத்தைக்கும் 7 பிறவைக்கும் தன்னோடு கோமே யாமோ உனக்கே நாம் செய்வோம். எத்தைக்கும் 7 பிறவைக்கும் காலத்தத்தை பிரபு என்று காலத்தில் தாக்கமில்லாத வைகுண்டத்துல காலத்தினுடைய எஃபெக்டே கிடையாது. முன்னும் பின்னும் தான் உண்டு. அதனால காலத்தினால வேற எந்த உப்பு இறப்பு பிறப்பு இளமை உப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. திருநாட்டிலே பலவரத்திலே இருக்கவுமாம்
ஆசிர சகஜாரியான ஒரு சந்தானத்தை துறக்குமாம் எத்தைக்கும் 7 பிறவிக்கும். எங்க இருந்தாலும் சரி, நீ எங்க போட்டாலும் அங்க வரும். 7 பிறவி எடுக்கணும்னு சொல்லியா உன்னோட ஒண்ணா உன்னோட வரும், இறங்கி வரமாட்டோம். எத்தைக்கும் 7 பிறவிக்கும். அது ஒரு நிர்பந்தம் இல்லை. காட்டினாம் நகரத்தில் ஒரே மாதிரி இடைவருமா அடிமை செய்தார் போலே. அருமை செய்தார் இடைவருமாள், அதே மாதிரி நாட்டில் செஞ்சார். அதே மாதிரி நாடுங்கிறதுனா பரவதம், காடுங்கிறது சம்சாரம். அதனாலே ஒரு நாட்டுல இருந்தாலும் அங்க இருக்கும் உன்னோட இருக்கும், காடுங்கிறது இருந்தாலே அது மாதிரி சம்சாரம். அங்கே நீ வரட்டும்னா உன்னோட வரணும். அதே மாதிரி தேவத்தே தேவதேகம் மனுஷத்தே மனுஷி அப்படிங்கிற பிரார்த்தி முதற்கொண்டு கூட வந்துருக்கான். நாங்க வரமாட்டாமோ, நிச்சயமா வருவோம்தான். தேவனா அவதரிக்கும் போது பிரார்த்தி தேவரும் எடுக்கிறாள், மனுஷனாமோடு மனுஷனா இருக்கிறாள். அதே மாதிரி நாங்களும் வருவோம்தான். முந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம். நீ சுவாமியாகவும் நாங்கள் சொத்தாகவும் முந்தன்னோடு உற்றுவோமே ஆவோம். உனக்கே சொத்து நாங்கதான். அந்த சம்பந்தம் என்றும் சித்திக்கும் எங்களுக்கு வேண்டும். எப்போதும் சம்பந்தம் இருக்கு, இத்தனால் தெரியல, அந்த தெரியும் போது தெரிஞ்சு கொடுத்து. அதனால அந்த சொத்து உன்னை சேர்ந்தது, சொத்தை காப்பாற்ற உன்னுடைய கடமை இல்லையா? சொத்துக்குள்ள கொண்டாடுவது நீதானே, எங்களுக்கு வேண்டும் என்கிறான். பக்தானா 20 பக்தர்களுடைய சரீரமாவுடைய பெறுவான். ஒவ்வொரு குறிப்பிட்ட உறவை அது வேணும் இது வேணும் என்று கூறுவதா, அது உன்னோட இதுதான் வேணும், இந்த உறவுதான் வேணும் அப்படின்னு சொல்லாம எல்லா உறவுமா இருக்காமான். நிவாதம் சொல்லுது. அதே மாதிரி எல்லாம் தாய் தந்தையாய் எல்லாம் மக்களாய் எல்லாம் மற்றும் முற்றுமாய் சொல்லும்போது அப்பேற்பட்டவன் தான் நீ. என்ன சொல்றானா, உண்டனோடு உத்தவமே ஞானமோம் என்று சத்தமாக இருக்க வேண்டும். பக்தானாக வந்து எல்லாம் நீயே எல்லாரும் நீ தான். ஏழை கண்ணியரா மக்களாய் சொல்ற அந்த ஆழ்வார்க்கு அப்படி அத்தனையும் அந்தாண்டா எனக்கு. மாதாதுதா நிவாத சரணம் சுகுருது. எப்படா நீ எனக்கு புறம் உற்றோமே ஆவோம். மாதாவா இருக்கணும், பிதாவா இருக்கணும், பாதாவா இருக்கணும், நிவாத இருப்பிடமா இருக்கணும். அதே மாதிரி சரணம் வீடா இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், சுகுதா இருக்கணும் அப்படின்னு சுபாரவர்களுக்கு சொல்லியிருக்கேன். சுந்தரனோடு உற்றோமே ஆகும், எனக்கு அப்படியேதான் இருக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணபலாக கிருஷ்ணாச்ச பாண்டவாக இந்த பாரத சொல்லும்படி நான் கிருஷ்ணனையே ஆசிரியத்தார்கள். அதே மாதிரி கிருஷ்ணனையே பலமா உடையவார்கள். கிருஷ்ணனாதான் கிருஷ்ண சுவாமியா இருந்திருந்தார், பாண்டவா இருந்தா அதனால ஜெயிச்சான். அதனால எத்தனை ஒகே கேட்டோம், எத்தனை பார்த்தோ துரத்துரகா அப்படின்னு சொல்லி அது ஜெயிச்சானே. அப்பேற்பட்ட சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நம் மக்களும் மேலாய் தந்தை தாய் தந்தையும் அவரே இனி அவரே. சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நம் மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவரே அவரே. 5ஆம் திருவாமொழி 5ஆம் பத்திரம் முதல் திருவாமொழியிலே எல்லாம் நீ தான் தான் சொல்லிட்டான். அது எங்கே இருந்தா நாதாஜா ராதா நிவா சரண சுகுரு என்று சுபாவம் அப்படியே எடுத்துட்டார். நாட்டு கொண்டு என்ன சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உனக்கே நாம செய்வோம், உனக்கு தான் செய்வோம், வேற யாரும் செய்ய மாட்டோம். உனக்கே சகோதரன் என்ற உறவு சமமா இருக்க செய்து வரதாழ்வானை போல் விழுந்திருக்க இன்றைக்கு இளையாள் போல் உணர்ந்து என்ன செய்ய வேணும். உனக்கே நாம் ஆட்செய்வோம், எத்தைக்கும் 7 பிறக்கும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். வரதாழ்வார் கொஞ்ச நாள் தெரிஞ்சிருந்தார், கைங்கரியம் செஞ்சார். அது ஒரு கைங்கரியம் தான், அது சுரூபத்துல அடிமையா இருந்தார். ஆனா இளைய பெருமாள் நீக்காத அடிமை, நீக்கம் அடிமைன்னு சொன்னார். பெருமாளை விட்டு பிரயாதம் ஏன்னா ஆதிசேஷனுடைய அம்சமாச்சே. அதனால என்ன செஞ்சான், எல்லா அடிமையும் அவன் தான் செஞ்சான். என்ன சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளும் செஞ்சானே அவன். உனக்கே விருதிருக்கேந்துக்கு அடைவரமாகவோ அடிமை செய்ய வேண்டும். உனக்கே அந்த அவதாரணத்துக்கு நீ உகந்து அடிமை செய்வோம், உனக்கே அடிமை செய்வோம், உனக்கு அடிமை செய்வோம். உனக்கு மட்டும் அடிமை செய்ய, உனக்கே உனக்கு உகந்த காரியத்தை அடிமை செய்வோம். நீ என்ன சந்தோஷப்படியோ அந்த காரியத்தை தானேவும், வேற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். உகந்து அடிமை செய்வோம். உனக்கும் எங்களுக்கும் இருக்க வெப்பைத்தவன் தனக்கேயாக என கொள்ளுமே. இதே எனக்கு மோட்சம் கொடுத்தா வேண்டாண்டா, நான் கேட்டு மோட்சம் கொடுத்தா வேண்டாம், எனக்கு ஏதோ சுதந்திரம் இருக்காமல் ஆயிடுண்டா, தனக்கேயாக நினைக்கொள்ளும் இது உனக்கே நாம் ஆட்சேவோம். உனக்கு உகப்புக்கா என நாம் வைகுண்டத்துக்கு அழைத்து போயிடலாம் அப்படின்னு ஆழ்வாகுமாறு. அதே மாதிரி உனக்கே நாம் ஆட்சேவோம், உனகப்புக்காகவே நமக்கு இந்த செய்வோம். தனக்கே எனக்கொள்ளுமே உகந்த அடிமை செய்ய வேண்டும். அகங்காரத்தும் கூடிய புருஷார்த்தம் ஆகாது. இது அகங்காரம் கிடையாது. உனக்கே நாம் ஆணையம் செய்வோம்னாக்க பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யறதுல எந்த அகங்காரம் கிடையாது. இங்கு மற்ற காமங்கள் மாற்று
நாங்கள் எங்களுக்கு என்று இருப்பது போய் நீயும் இவர்களுக்கு என்று இருக்கிறதும் இவை இரண்டும் விரோதியாகியாலே அதே தவிர தர வேணும் என்கிறார். மற்ற காமங்கள் வேற காமங்கள் வேற ஆடு வந்துருச்சுன்னா போச்சு. ஆனா காமம் வேணும். கண்ணனுக்கே அவள் காமம், கண்ணனுக்குத்தான் அவன் காமனுக்குத்தான் காமம், காமங்கிற பெருமாளுடைய பக்தி. அதனாலே மற்ற காமங்கள் மாற்றி வேற விஷயத்திலே எங்களுடைய ஆசை இருந்ததுன்னா ஒரு விஷயத்துல ஆசை விட்டு கொண்டுதான். அதனாலே மற்ற காமங்கள் மாற்று அதை தர வேணும். கைங்கரத்து விரோதியான சொர்க்கா சுவார்த்தத்தை போக்குவாய் என்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தாங்கள் வந்த காரியத்தை சொல்லிட்டான். இப்போ பெருக்கான சுவாமிகளுடைய விஷயத்தை பார்ப்போம். பெருக்கான சுவாமி சொல்றார், சிறுகாலே சித்தஞ்செருகாலே சிறுகாலே சிறுகாலே சித்தஞ்செருகாலே சீக்கிரம் வந்திருக்கோம், சீக்கிரம் வந்திருக்கோம், மிக சீக்கிரம் வந்திருக்கோம். காலை மத்தினால் உதவடுத்த என்று சொன்ன காலம் வைத்திருக்க கோபிகள் அக்காலத்தில் தன்மையா தருக்கலைங்கானது. சித்தஞ்செருகாலையில வெறும் காலைங்கிறது பொழுதுடையத்துக்கு முன்னாடி இருக்கிற காலை. அப்ப தயிர் கிடைவானாம். என்ன சொன்னா மத்தினால் உதவடுத்த தயிரம் பண்ணாலே அந்த காலம் காலை. ஏன்னா பொழுது விழிஞ்சதுக்கு ஜஸ்ட் சொல்றதுனால பொழுது விழிஞ்சதுக்கு காலம் சொன்னாலியா, அதுதான் காலை என்றார்கள். சிறுகாலை களையம் பண்ண தீரை தொடங்கும் முன்பே விழித்திருக்க மாட்டாது. அவர்கள் கலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தது சிறுகாலை. அதான் சித்தஞ்செருகாலை என்னன்னா அதுதான் முதல்ல இருந்திருக்கிற காலம். முனிவரம் யோக மல்ல இழந்து ஹரிகந்த ஹரிஹரின்னு சொல்லி முனிவெல்லாம் போறாரு. அதான் சித்தஞ்செருகாலை. முனிவர்கள் எழுந்து ஹரிஹரி என்று சொல்லிக் கொண்டு போகின்ற காலம் இருக்கேன். அதான் சித்தஞ்செருகாலை. வந்தொன்னை சேவித்து உன் கொத்தாம் வெளியே போற்றும் உறவுகளாய் எத்தமே தொண்ணும் குணத்தில் நீ விளந்து குத்தேவனங்களை கொள்ளாமல் போகாது. பொத்தாமரை அடியே உன் திருவடி பொத்தாமரை. முத்தாமரை அடினாக்க பொத்தாமரை அடியே அப்பொத்தாமரை அடியே. பொத்தாமரை அடினாக்க அவன் ஸ்பகனியமான திருவடி. ஏன்னா அங்குதான் நமக்கு கைங்கரியம் சர்வபோக்கியம் விடத்தகாது கேள்வரனை போன்று உடைய திருவடி ஆகிய வணங்க வந்துடணும். கட்டினமே கடலை பணவேண்டு இரு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு திருவடிகளை பார்க்கும் போற்றும் பொருள்களாய் பெற்றமே தோணு போட்டு நாங்க வந்துருக்கு. என்னடா சொன்னா உனக்கு கைங்கரியம் செய்யண்டா, வேற ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு. பெற்றமே தோணும் குலச்செல்வரனை குத்தேவனங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு சொல்லிருக்காரு. கொள்ளாமல் போகாது. பெண்களே ஆண்களா இருந்தால் அதிகரித்து கொள்ளலாம். அருகிலே இருந்து பெண்களும் காரியம் செய்தால் மனதையும் ஆனா உங்களால செய்ய முடியாது அப்படின்னா அதனாலடா அப்படியேடா மணலையை மாற்றி 5 கணவர்கள் வச்சு திரௌபதி எப்படி இருந்தா. அதனால பெண்கள் நின்றா அங்க வரும்போது ஜீவாத்மா ஒண்ணுதான்டா. அதனாலே பெண்கள் பிரிச்சு பேசாதடா. அதனாலே வஞ்சம் வரணும்டா. அதனால கைங்கரியப்பம் அந்துதான் கோவிந்தான். எங்களுக்கு இது வேணும், பறை வேணும், நல்லா பறை வேணும். அந்த பறை எதுக்கு அவளுக்காக கொடுக்கறதுக்காக வேணும், விருந்தர்களுக்காக நோக்கு நோக்கிறதுக்காக வேணும். அதனாலே கோவிந்தனாம சொல்லணும்டா. கோவிந்தன் கோக்களை ரசிக்கிறவன் ரொம்ப சந்தோஷம்டா. கோவியை ரசிக்கிறவன் ரசனம்டா. கோ என்ற வாக்கை ரசிக்கிறவன்டா. நீ என்ன சொல்லியிருக்க, சரணாகதி பண்ணா எங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கியடா, எங்களுக்கு கைங்கரியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியடா. அதை சொல்ல வேண்டாம் அவசியம் செய்யணும்டா. அதனாலே நீ ஏழு வர வைக்கும். எங்க கூட்டாலும் நான் வரேன். வரகேவா நரகாந்த கேவா நரகத்தை இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி உன்னோடு வருவோம். உனக்கே நாம செய்வோம். உறவு இருக்கு. அந்த உறவு எந்த இடத்துலயும் பிரிக்க முடியாதுதான். அதனால சொல்லுகிறோம் மற்ற காமங்கள் மாற்றியதோ ரொம்ப ஆவாய். மற்ற காமங்கள் இங்கு உந்தன்னோடு ஒற்றுமையாகும் என்றுதான் பலவார்த்தம் சொல்லப்பட்டது. மற்ற காமங்கள் மாற்றியதோ ரொம்ப ஆவான் உந்தன்னோடு ஒற்றுமையாகும் உனக்கே நாம் தெய்வம் பிரணவத்தை உனக்கே நாம் தேடபூதன். அந்த அர்த்தம் இங்க அப்படியே குந்தன்னோடு ஒற்றுமை ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றுதான். நாராய் உனக்கு என்னடா ஆட்செய்வோம். ஆட்செய்வோம் கைங்கரியம். அது என்னடா நாராயணாயே சொல்லியிருக்கு. ரைட்டு. மற்ற காமங்கள் மாற்றி வேற விஷயங்கள் காரியத்தையும் ஆதியெல்லாம் போக்கு நவகா நமே கிஞ்சி நமையகம் என்னை சேர்ந்து அகங்காரம் அகங்கார விட்டு உன்னுடைய பிரபத்தி பண்ணணுமே. ஆக பிரணவா இங்க திருவந்துரார்த்தம் சொல்லிட்டு திருவந்துரார்த்தத்துல மூணு வார்த்தை இருக்கு. என்னடா பிரணவம் இருக்கு, நவகாத்திய நாராயணா இருக்கு. அது பிரணவம் என்னடா சொல்றதுன்னா உந்தன்னோடு ஒற்றுமே ஆகும். அப்படியே டிரான்ஸ்லேஷன் பிரணவத்துக்கு அது
உனக்கே நாமா செய்வோம். நாராயணாய, நாராயணனுக்கு கைங்கரியம் செய்வோம். நமகா அருட்டர் வீழ்ச்சியை போக்குவோம், மற்ற காமங்கள் எல்லாம் போக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தத்தை ஆத்திரமா சாதிச்சாருங்க. காமங்கள் மாற்று, மற்ற காமங்கள் எப்படிதான் வரும்னா, மற்ற காமங்கள் உங்களோட ஆசை இல்லை, உன்னை விட்டு வெளியில போனாக்க மற்ற காமங்கள் எல்லாம் வந்துடும். ஆனா உங்கள்கிட்ட ஆசை வச்சுட்டாக்க மற்ற காமங்கள் தானே விலகிவிடும். பெருமாள் வேலை ஞாபகம் பெருமாள் சேவிச்சுட்டே இருக்கச்சே வேற எங்கேயும் தன்னுடைய போகவே போகாது, அப்படியே இருக்கும். அதனால அப்படிப்பட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு உட்புற சாதிக்கிறான். இத்தஞ்சிருக்காரே உந்தன்னை சேவித்து பத்தாவளையே மூட்டும் பொருளாய் இத்தஞ்சிருக்காரே சனகால சாத்தியம் கொஞ்ச நிமிடத்தை பண்ணிவிடலாம். சாத்தியமான பிரபத்தி மூலமாக உன்னை வணங்கி உனது அழகிய தாமரை திருவுடைய மங்களாதான் பெரியனை கேட்பாயாக. இத்தஞ்சனகாலே மண்ணுன்னை சேவித்து போட்டும் கொள்கைகளாய் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சித்தஞ்சனகாலே சிறியதான உபாயமான சுகரமான சகல்கிருத்தவையான அதே மாத்த துல்லியமான ஒரு பிரபத்திங்கிற ஒரு சின்ன விடயத்தை செய்து நாங்க என்னடா பண்ண போறோம், திருவடி தாமரைகளில் மங்களா சாதனம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம் கேள்டாம். பெட்டம்மே தொன்னும் புறத்தில் பிறந்து பெட்டம்மே தொன்னும் நாங்கள்தான் பதுப்பாயர்கள், ஜீவாத்மாதான் பதுப்பாயர்கள். பிறந்தனி இந்த உலகத்தில் அனுக்கிரகம் புரிய அவதரித்தனி, ஜீவர்கள் வதிக்கிற எங்க இடத்துல நீ அவதரிச்சியா. பெட்டம்மே தொன்னும் உலகத்தில் பிறந்த நீ வந்து பிறந்திருக்கா. ஜீவர்களை பதுப்பிராயமா நாங்கள் இருக்கோண்டா, நாங்கள் பசுமானதான். அப்படியே பசுக்கள் என்ன வரும் அறிவியலமா அந்த மாதிரி இருக்கோண்டா. அப்பேற்பட்ட எங்களுக்கு அனுகிரகம் புரியுது, பசுக்களுக்கு அனுகிரகம் புரியுது மத்தியதா. அதே மாதிரி நவரத்தனி குத்தேவரங்களை கொள்ளாமல் போகாது, நாங்கள் செய்யும் கைங்கரத்தை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி விடாம அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகாது. என்ன சொல்லணும், மோட்டத்தை சொன்னும் போகாது என்று மோட்டத்தை கொடுக்கணும்டா. அங்க கைங்கரியம் இத்தை பறைகொள்வான் என்று இங்கு சம்பவிக்கக்கூடிய பிரம்ம ஐஸ்வர்யம் வேண்டாண்டா, பிரம்மாவத்தரோட ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்திரனோட ஐஸ்வர்யம் வேண்டாண்டா. ஒரு ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டாம், கைவலைங்கிறவங்களுக்கு வேண்டாண்டா. நாங்கள் பறைகொள்வான் என்று நான் கோவிந்தா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாண்டா, எங்களுக்கு வைகுந்தம் தாண்டாம். இத்தை பறைகொள்வான் எங்களை பறையின்னு சொல்லி கைங்கரியம், அந்த கைகரியம் தாண்டா வேணும். இத்தை பறைகொள்வான், இந்த பறைங்கிற வாத்தியம் மாதிரி எங்களுக்கு இந்த சின்ன சிற்றின்பம் வேண்டாண்டா. சிற்றின்பமாகிற ஐஸ்வர்யமோ அல்லது எங்களுக்கு இந்த கைவல்யமோ வேண்டாண்டா. முந்தன்னோடு உத்துவமே யாவும் ஜெகத்தரமான திரிகன்னு விளையாட்டினா மொழியத்தில் உத்துவமே யாவும் உன்னோடு சேர்ந்திருக்கணும்டா. ஞானமுடையவளாவே இருப்போம், உன்னை பற்றி ஞானமுடையவளாவே இருப்போம். எத்தைக்கும் 7 பிறவைக்கும் முன்னோடு துணைக்கே நாம செய்வோம். எத்தைக்கும் 7 பிறவைக்கும் சர்வதேச சர்வகால சர்வாவத்தைகளும் கைங்கரியத்தை செய்வோமாக. மற்ற காமங்கள் மாற்று. அதனாலே கைங்கரியம் செய்யும் போது உண்டாகும் ஓப்பை இன்னொழுதாக நினைக்க மாட்டோம். அப்படி செய்யச்ச கூட நாங்கள் எங்களுக்காக இந்த கைங்கரியம் செய்கிறோம், எங்கள் சென்றோருக்கா சுவார்த்த போக்குத்தம் சுவாதீன போக்குத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காளே, அதுக்காக செய்யலடா. அந்த மாதிரி எங்களுக்கு என்ன வராம எங்களை பண்ணி விடுறோம். எங்களுடைய நினைக்க மாட்டோம் பிரகசியாக சனாதி செய்வதாக உன்னை இப்பதான் சந்தோஷப்படுத்த போகிறோம். ஏண்டா என்னாக்க நீ எங்களுக்கு என்னோட சரணாகி ஏற்றுக்கொண்டவனாலே அப்படின்னு சொல்லி இந்த பாதத்துக்கு அர்த்தம் சொல்றேன். அடுத்து வந்த கடகடந்த மாதவனே கேரவனை எங்கள் நிலமத்தை கேழையா சென்றடைஞ்சு அங்க புறமண்டவாற்றை அணிபுருவை வைங்கவன தந்தவியல் பட்டதனால் தோதம் சொன்ன தங்க தமிழ்மாலை 30 தப்பானே இங்கு பிரதுரைப்பார் 2 மாதவனைத்தோள் செங்கன் திருமணத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவுருவத்தை என்பருவரம்பாவாய். 29 பாசனம் இடைச்சியா இருந்து ஆண்டாள் பாடின பாசனங்கள். அது வரையிலும் இடைச்சியா இருந்து பெருமாள்கிட்ட நாம் வந்த காரியத்தை சொல்லிட்டோம். என்ன பலன்னா உனக்கே நாம் ஆட்சேவும் எத்தைக்கும் 7 விரலைக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே ஆகும். உனக்கே சேஷபக்தி பண்ணுவோம், கைங்கரியம் செய்வோம், மற்ற நங்காமங்களும் விரோதிகளை போக்கி தர வேண்டும் சொல்றார். இப்படிப்பட்ட பாசனத்தோடைய கேட்டா பலன் என்ன அப்படிங்கிற சாதிக்கிறார். வங்கக்கடல் முடிவில் இப்பிரபந்தம் கற்றார் ஆட்டியாரின் எம்பெருமானும் சர்வகாலம் விழுகியிருக்கிறார்கள். செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று ஆட்டி இந்த பிரபந்தத்தை சிறப்பாவை யாரால் அனுசந்தானம் பண்றாலோ அவளுக்கெல்லாம்
பாட்டினுடைய அனுகிரகமும் பெருமாள் அனுகிரகமும் கிடைக்கும் என்றார்கள். கற்றாருக்கு நோன்பை அனுஷ்டித்தது போலும் படித்தவாருக்கு நோன்பை தானே அனுஷ்டாப்புல இருக்குமாம். அனுகரித்தாருக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நடந்தாருக்கும் என்ன நோன்பு என்றாலும் பலம் சித்திக்கும், அவளுக்கு சித்திக்கும். ஏண்டான்னா ஆண்டாள் அனுசரிச்சா 4 மணி நேரம் நமக்கு கிடைக்குமா? நாம தான் நிறைய பாபங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோமே, நமக்கு கூடுமான்னா கண்டிருந்த நலினாக போர்க்கண்டிருக்கும் இறங்குமா போலே பாதங்களை கொண்டு போக நமக்கும் வலிக்கும் என்று மற்றவர்களை செய்வர். இந்த அந்த காலத்திலேயே தோல் கண்டு இருந்திருக்கு. கண்ணு போ ஒரு பசுமாடு இருக்கு, பசுமாடுடைய கண்ணு குட்டி அதை மறிச்சு எடுத்தோம். அதனால அந்த கண்ணுக்குட்டியை தோலை வச்சு வைக்க வச்சு அதை கொண்டு வச்சாக்க அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து நமக்கு பால் சொல்லட்டும் இல்லையா பசு. அது மாதிரி நம்ம அதனுடைய உயிர் இல்லா இல்ல, அது மாதிரி நம்மகிட்ட உயிர் இல்லா கூட அதை போர்வையை திருப்பாவே சொல்ற போர்வையை போச்சுட்டு நாம் சொன்னா கூட தோல் கந்துக்கு இறங்கமா போரே, தோல் கந்துக்கு இறங்குள்ள பசுவான கொடுக்கும் போல பெருமாள் பசு நாம் எல்லாம் தோல் கன்று நமக்கும் கொடுக்கும். அதனால நமக்காக பறிக்கும் என்கிறார். வங்கல் கடல் கடல்களைய மரக்கலம் நிலையாதபடி கணைந்த சாமர்த்தியம். பெருமாள் கடல் கலைஞ்சான் இல்லையா, கடைஞ்ச போது மரக்கலங்கள்லாம் இந்த கப்பல் எல்லாம் இருந்தான், அதெல்லாம் அலையாதபடி அடைஞ்சான். அவ்வளவு 1000 அலைகளந்த அம்மா அரங்கத்தம்மான்னு சொல்லியிருக்கு. அடைந்தவோ ரெண்டு வருகிறா கடவுளும் மரக்கலம் என்றபடி என்னவான் பிரயோஜனாந்த வரனுக்கும் தேவர்களுக்கும் உணவோ கலைந்தான். கலைஞ்சான்னாக்க பிரயோஜனாந்த வரர்களான தேவர்களுக்கு அமுதம் வேண்டும், அமுதம் கொடுக்கணும் கலைஞ்சான். அயோஜனாந்த வரனுக்கும் தேவர்கள் கடைகளைஞ்சி வேண்டிய விடுக்கும் சீலவான் ஆண்கை கிருஷ்ணனுக்கா என்பது சோத்திரம். சீராத்தின் ஆரம்பம் பணிகளை எப்படி இந்த கிருஷ்ணனுக்கா பாண்டது திருப்பாவே அப்படி இருக்கு. சீராத்தினா திருப்பார்கள் பெருமாளுக்கு பாடுவாமா அப்படின்னா 2 பேரும் ஒண்ணுதான்டா. அவன் ஒண்ணு வெண்ணவர் அமுதொன்னு அமுதவரும் பெண்ணமுதன் தென்பெருமானே என்று என்ன செஞ்சான் பெருமாள். பெண்ணவர் அமுதம்னா தேவர்கள்லாம் அமுதம் சாப்பிடுறதுக்கா அதிபரம் பெண்ணமுதன்ற பெருமான் அந்த வந்த மகாலட்சுமிய தான் ஏற்றுக்கொண்டான். தேவிய காரியம் என்ற ஒரு யாகத்தோடு பிராட்டியை பெண்ணமுதை பெறுவதற்காக கடற்கடைந்தபடி அவனெல்லாம் செஞ்சான். அந்த பிராட்டியை பெறுவதற்காக அவன் கடற்கடைந்தான். இவெல்லாம் நினைச்சதுக்கா அவளுக்கு அமுதம் கிடைக்கணும் நினைச்சிருக்கு. ஊராறு காரியத்தை அதனால நாங்க நினைச்சிருக்கோம். ஊராறு காரியம் தேவ காரியத்துக்காக பண்ணா தனக்காரி காரியத்தை முடிச்சு விட்டான் பெருமாள். அதே மாதிரி ஊராருக்காக என்ன மழை வேணுங்கிறதுக்காக ஒரு காலமாயே பெண்களை விட்டு நோம்பின நன்மையை கிருஷ்ணனுடைய அதனால என்னாச்சு ஊராறு காரியம் என்ன மழை வைக்கணும். ஏன்னா கிருஷ்ணனையும் அந்த பெண்களையும் பிரிச்சு வச்சிருந்தா பெண்களை சேர விட்டா இல்லையா, அதுக்காக அவன் காரியத்தை செய்யணும். அவன் அப்படி பெருமாள் ஒரு பெண்களை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாம் சொல்றார். அதனால சொல்றார் அவைகளுக்கு கிருஷ்ணனுடைய சுபாவத்தோடு உத்திருக்கிறார். அதனால கடல் கலைந்ததும் தனக்காக, இங்க நோன்பு நோக்கிறதும் தனக்காக. அதனால பெருமாள் காரியம் ஒண்ணுதான். மாதவனை ஆசீனமாய் போக்கியமாய் இருக்கும் தத்துவம் லட்சுமிநாதமாய் இருக்கும். நம்ம ஆசிரமிக்கணும்னு ஆகணும்னா தம்பதி தெய்வதம் அவளை ஆசிரமிக்கணும். ஆசிரியத்தினால குற்றத்தையும் பொருத்தம் செய்து நாம செய்யற குற்றத்தை நான் பொறுத்தே வாத்சல்யம் ஜாதி அபேட்சிதங்களுக்கு செய்யவிடும் செய்விப்பா அருகே உள்ள எந்தை பக்கத்துல பெருமாளுக்கு தண்டதனா இருந்தா கூட நம்ம காரியத்தை புறகாலமாக செஞ்சு கொடு பக்கத்து இருக்காதையா பிரார்த்தி. அதனால மாதவனை மற்றதை வச்சுட்டு இருக்காங்க. கடல் கடந்த மாதவனை கடல் கடந்த பிரார்த்தியை பெற்றவனை கடல் கடைந்தான். அதனால வெற்றி வருத்தான். எப்பேற்பட்டவன் கேசவனை விரோதனால சுவாபாவனை விரோதனை கேசி என்ற விரோதி ஆசுரனை ஒழித்தான். சபா உடையவனை ஸ்ரீ பிரயுக்தமான சுவாதந்திரத்தையும் அன்னிசேடத்தையும் போக்கினவனை கேதவனை எங்களுடைய எங்கள்கிட்ட இருக்கிற விரோதத்தை போக்கினேடா என்னதான் நேரத்தை போக்கினேடான ஸ்ரீ பிரயுக்தமான ஸ்ரீயத்தினால் உண்டான சுவாதந்திரியம் நாங்கள் தான் பெரியவா கண்ணா எங்கிட்ட வந்திருக்கான ஸ்ரீத்துவத்துக்கு அபிமானம் இருந்து அதை போக்கலாம். அந்நியதேடத்துவம் வேற எங்கேயும் போகாம கேதவனை ஒன்னையே தாண்டான். மாதவனே கேதவனை அலர்களை கடைந்து அதனும் கண்ணுதலும் நெஞ்ச கண்டவனே வண்ணவருக்கு அவரும் வண்ணவண்டு எம்பெருமானே அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவனை கேதவனை. அவன் மாதவன் அவன்தான் கேதவன். அப்பேற்பட்டவனை கேதவன் கேசநாசனன் கேசத்தை எல்லாம் போக்கக்கூடியவன். அதே கேசவன் கசத்த கேசத்தை உடையவன் நல்லா அழகான கேசத்தை உடையவனாப்ப அப்படியே கேசநாதனா கேசத்தை போக்கக்கூடியவன். தான் சாற்றான் உலகத்தை உண்டு தேவர்களுக்கு கோதை கொடுத்தான். கோதை சொல்றா அவளுக்கு கோதை கொடுத்தான். அமுதத்துல சாரே பெருமாள் கிடைச்சது சக்கதான் அவளுக்கு கொடுத்து விட்டான். திங்கள் திருமுகம்
கிருஷ்ண சம்சேடத்தாலே குழந்த வளர்ந்த முகம் அவள்தான் குழந்த கிருஷ்ண சம்சேடத்தாலே கதுபதியம் போல் முகத்தான் என்று அபிநவமனியத்துவம் உண்டு. அங்கே இங்க அனுபவத்தினாலே திங்கள் திருமுகம் அங்க கதிர்முகத்தான் சூரியன் மாதிரி இருந்ததுன்னா விரோதிகளை பார்க்கறதுக்கா இங்க ஆசிரியர் வந்திருக்கா யாரு பெண்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் திங்கள் திருமுகம் அழகான திருமுகங்கள். அங்கே இவனை அனுபவிப்பதன் மூலம் அப்படியே அங்கோ இருப்பது மதுமுக மணந்தேர் திருவாய்மொழி சொல்லிருக்கு. சே இளையார் நல்ல ஆவரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். இப்ப சூடகமே பாடகமே என்ற பல்கலங்க ஏதா கிடைச்சதுனாக்கா சே இளையார் முன்னாடி பார்த்தோம் அதான் போட்டுக்க பார்த்தோம்னாலே பெருமாள் கூப்பிட்டான். அதனாலே சூடகமே தங்கள் அபேட்சபடியே அவனும் பிராட்டியம் கூட இந்த பூக்கினாபரணங்கள் அவனும் பிராட்டி சேர்ந்து புத்த ஆபரணங்கள் கிருஷ்ண விஜயகார யோகிதா ஆவரணத்தை கிருஷ்ணனை பணம் போச்சு நல்ல ஆவரணங்கள் பெருமாள் சன்னிதி போச்சு நல்ல உடை உடுத்து நல்ல நிறைய வாசன திவ்யங்கள்லாம் போட்டுட்டு அதே மாதிரி ஆவரணங்கள்லாம் போட்டுட்டு போகணும். கிருஷ்ண விஜயகாலத்தா புகழாரி ஆவரணத்தை பூண்டா போகணும். கிருஷ்ணன் சேர்த்துட்டான்னா அதுவே பெரிய ஆவரணமாக இருக்கும். சென்று இந்த அலங்காரத்தோடு வர பிரார்த்திக்கும் வளவெல்லாம் சென்று பெருமாளுக்கு பிராப்தியத்துறையை காண்கிறாங்க. அங்க போராளம் இறைஞ்சி அந்த வரவணந்தா அடிபோத் என்றபடி அவனுக்கு மங்களாசாதனம் பண்ணான். அங்கே திருவாய்ப்பாடியிலே அப்பறைய கொண்ட ஆற்றை நாட்டுக்கு புறைந்து ராஜத்தாலே கைங்கரியம் கொண்ட விதத்தை பெருமாள் கைங்கரியம் கொடுக்காத விதத்தை அணி புதுவை சம்பத்துக்கு நாயக்கலான சீவல்லிபுத்தூர் செல்வம் தந்த சீவல்லிபுத்தூர் பைந்தமன தந்தரிய தாமனர்களே தாமரை மாலை தாரக மாயாலை தாமரை மாலை போட்டுக் கொண்டிருக்கு. பட்டபிரான் கோதை சொன்ன ஆண்டா அதிகார பிரகத்தாரை அனுபவித்து சொன்ன பட்டபிரான் கோதை எப்போதும் ஆச்சாரியனையும் தனப்படி சேர்த்துக்கிட்டே இருப்போம். பட்டபிரான் கோதை அது இல்லாம சொன்ன பாகம் ஒரே ஒரு பதிகம் தான் இருக்கு. 4ஆம் பத்து நாச்சியாரமும் 4ஆம் பத்து 4வது பதிகத்தை அதை சொல்லிச்சு. அந்த இடத்துல தாப்பனா வேற சொல்லல. ஏன்னா இவ அங்க இது பார்த்தாங்க ஜோசியம் பார்த்தான் சோழி வச்சு ஜோசியம் பார்த்தான். அதனால அந்த ஜோசியம் பார்த்த சமயத்தை மட்டும் விட்டாலும் அது மற்ற இதுல அப்படி சொல்லிக்கலாம். சோகோவாஜ ஜாதகா பாராசர் ஜகான் யாரா சொன்னா பாராசரியனான ஜாத பகவான் சொன்னார். ஜாதகா ஜாதா யாருன்னா பராசரியோட பிள்ளைன்னு சொன்னான்னா அப்பேர் நேரி பட்டர்கான் கோதை சேர்த்து சொல்லும் அவளுக்கு சேஷம். அதே மாதிரி பெரியாழ்வார் அர்த்தத்திலே அர்த்தவாதம் இல்லை. அர்த்தவாதம் புகழ்ச்சி சொல்லும் புகழ்ச்சி இல்லை நிஜமாவே அப்படின்னார். அங்க தமிழ் மாலை உடாங்களா என்று கூறுங்களோ என்று சொல்லபடி என்னமா போல திறர்களா அனுபவத்தை சேர்ந்து சொல்லிட்டே இருக்கணுமா. தமிழ் மாலை பூமி பிராட்டி ஆண்டா அதுவோடு புகழ்ந்தான் அப்படி புராண தமிழ் மாலை நான் என்னடா தமிழ் மாலைன்னாக்க பூமி பிராட்டி ஆண்டாளானா அதான் பண்ணா. அதே மாதிரி உபநிஷத்தான திருப்பாவியாயிற்று. பகவதி கீதான் சொல்ற மாதிரி மாலை பாவனமானது புண்ணியம் மட்டுமன்றி போக்கியமானது. படிக்க சத்துவம் எவ்வளவு வியாக்கியானம் நூற்றுக்கணக்கான வியாக்கியானம் ஒவ்வொரு வியாக்கியானம் பார்ப்போம் ஒவ்வொரு அர்த்தம் தோணும். அது மாதிரி இருக்கின்றமையால் 30 தப்பாமே இதில் ஒரு பாதுரமும் குறையாமே விலமதிக்க முடியாத ஒரு வட சங்கிலி ஒரு வட சங்கிலி ஒத்த சங்கிலி அந்த ஒரு வட சங்கிலி அந்த சங்கிலியில 30 பாதமும் போத்திருக்கு அழகாயிரே. ஒரு ரத்னம் குறைந்தாலும் நேரம் பாடாய் இருக்கும் என்றோ ஒண்ணு போச்சுன்னா உச்சமா இருக்கும். என்ன சொல்றார் அப்படியே ஒரு பாதம் குறைந்தாலும் பேரளவா இருக்கும் என்றோ. இங்கே வெப்பட்ட காலத்தில் என்னது வெப்பட்ட காலம் அதாவது ஆட்சியர்கள் எல்லாம் பண்ணின காலம் ஒரு காலத்துல துவாபர காலத்துல. ஆனா இப்ப நாம இங்கு கலியுகத்துல சங்காரத்தை பரிந்துரைப்பார் இந்த பாகத்தை மட்டும் சொல்லுவார்கள். திருவாய்ப்பாடிகள் பெண்கள் தாங்கள் கிருஷ்ணானுபம் பண்ணி பெற்றார்கள். ஆண்ட அணுகாலத்தாலே பெற்றார். ஆகியாய் பிறந்த கற்றாருக்கு இந்த பலம் இன்பும் கிடைக்கும். அவள்தான் திருவாய்ப்பாடில் இருக்கிறவர்கள்லாம் கண்ணனை பெற்றார்கள். அதை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணா ஆண்டால் அவளுக்கும் பலன் கிடைச்சது. ஆனா நாம இருக்கோமே அப்படின்னா இதை கற்றால் இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும்.
ஈரண்டு மாவரை தோல் அளவு பாராதே பண்டு மாறினவர்கள் கோபிமார்கள் ஒரு வழி அருந்துக்கியாலே தோல்வனம் பனைக்கும் சொல்ல சொல்ல பெருமாளுக்கு தோல்தான் அழகான பாப்பாளே அப்படின்னு அதாவது திருப்பாவை பாடின ஆண்டான நினைக்கி பார்த்தான். ஏண்டாம் நான் உபோதார்கள் தோள்கள் இரண்டாய் தோன்றும். பெருமாளுக்கு வேண்டாததற்கு கிருஷ்ணன் ரெண்டு தோல் தான் இருப்பான். அவள் ஆசை எத்துவார்கள் 4 தோளாக தோணும். செங்கன் திருமுகத்து அலப்பிய லாபத்தானே நிலைக்கு அரிதானது சென்மன் திருமுகத்து செல்வம் செல்வ திருமாலால் அவன் கண்கள் எல்லாம் சவந்திருக்குமாம். செங்கன் திருமுகத்து அது புகழிகாற்றன். அதனால அவன் தான் பரமாத்மா சர்வாத்தான் தெரிகிறது. செல்வ திருமாலா உபயவேதி அன்னை சிவப்பதியானே பார்வத்தி ஆர்வத்து பிராட்டி சம்பந்தம் சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னான்? முதல்ல சிவப்பதி ஆரம்பிச்சான். அங்க ஆரம்பிச்சான் மாதவனே என்று முடிவிலும் செல்வத்தில் மங்கியும் சொல்லியிருக்கான், அங்கேயும் சொல்லியிருக்கான். அதனால ஆரம்பத்தில் பிராட்டி சம்பந்தம் சொல்லிட்டு செல்வ திருமாலாலும் அதே மாதவனை கேதவனை என்று பிராட்டியோட சம்பந்தம் சொல்லிட்டு இங்கும் சொல்லிட்டு எங்கும் திருவருள் பெற்று திருட்ட இகலோகம் இங்க இருக்கிற பலன் அதேமா அதிருட்ட பரலோகம் இரண்டிலும் காட்டியும் தானும் சன்னிகிட்டபடி இருக்கும்படி பிரசாதத்தை பெற்று அதனால் 2 பேரும் சேர்ந்திருக்கிற திருவோலகத்துல ரொம்ப சந்தோஷம் பெற்று ஐயன் பெறுவர். பகவத் வேத்தியாளர் வந்து ஆனந்தம் பெறுவர். ஆனந்தம் பெறுவர். என்னடா செய்யணும்னா சொல்றார், பட்டர் சொல்றார், பெயர் காலையில எழுந்து 30 பாசனங்களையும் அனுசரிக்க 30 பாசனம் தினமும் சொல்ல சொல்லியிருக்கு. அனத்தியன காக்க வேண்டாம், அத்தியன காக்க சொல்ல போறோம். அதே மாதிரி அதற்கு முடியாவிட்டால் 30 பாசனம் சொல்ல முடியல, எனக்கு அர்ஜென்டா போகணும் அப்படின்னாக்க சித்தஞ்சிறுகாலே இந்த பாசுரத்தையாவது சித்தஞ்சிறுகாலே இந்த பாசுரத்தையா சொல்லுங்கோ. அதுவும் மாற்றிட்டு முடியலையேனாக்க நாம் இருந்து இருப்பு நினைப்பது என்ற பட்டர் அருளை செய்வர். நாம இந்த மாதிரி சொல்ல சொன்னோம். ஒரு வைஷ்ணவன் சொன்னா அதே மாதிரி அவருடைய நிழலை நாம் நிற்போம். இந்த இருப்பை நினைப்பது என்று பட்டர் இந்த பிரபந்தத்தை அனுமதி இழுத்து பட்டர் இதே திருப்பாவையே சந்தித்து அனுசந்தித்து என்று சந்தோஷப்பட்டால் நினைச்சாலே போறோம். திருப்பாவை நீங்க அனுசரித்து அது ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிறார். சொல்வது ஆத்மதாசியங்களே சுவாமியம் சுபாவம் சதாத்மனா என்றபடியே சேஷத்து அனுசாந்தான் அவசியம் செய்ய வேண்டியதால் சேஷத்து அனுசந்தான் அவன் சேஷி நம்ம சேஷம். அந்த சேஷத்தை பதிவாகிற இந்த திருப்பாவை சேஷத்தும் சரணாகி. இதுதான் முக்கியமான. உனக்கே நாமாற்றேவோம் ஒன்றொன்னோடு ஒற்றுமையாகும் சேஷத்தை எடுத்தும் கைகரியம் எவ்வாறு பிராந்தம் நித்திய அனுசந்தாயம் என்பது பட்ட அருளைச்சே வார்த்தை மூலம் சுவாமி பெரிவாச்சாமி அருளை செய்தார் அப்படின்னு சொல்லி திருப்பாவில் இருக்கும். திருப்பாவையினோட 30 பாசனங்களையும் முடிச்சாச்சு. பூசன பார்த்தோன்னு திருப்பாவையில என்ன விஷயம்? ஆண்டாள் திருக்கல்யாணம்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டாள் திருக்கல்யாணங்கிறத பண்ணணுமே அப்படின்னா ஏண்டானா ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டாளா அப்படிங்கிறது திருப்பாவையில ஸ்பஷ்டமா இல்லை. அதனால என்ன செஞ்சா ஆண்டாள் திருக்கல்யாணம் சொல்றது விழுங்கி ஆண்டாளுக்கு பக்தி பரவசம் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்தது. அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சா ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு சரி மார்கழி திங்கள் முதலிடங்கு நன்னாளால் மார்கழி மாசம் நோம்புதான் சரி. அப்புறம் தை மாசி பங்குனி தையல் திங்கள் மாசி 1 நாள் பங்கு நாள் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் ஆச்சரியமான விஷயத்தை சொல்றாரு. முதல்ல நாச்சி ஆதிரமா முதல் வாசனை அவனுக்கு என்ன சொன்னா பெருமாளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வேற யாரு. ஏன்னா அந்த அஞ்சு வந்துடுத்து பெருமாளுக்கும் தனக்கு உள்ள சம்பந்தம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சு விட்டதால அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்துட்டான். மாணவருக்கு பேச்சுப்பொருள் வாதைகள் கண்டான் மன்மதனே மன்மத பூஜை பண்றான்னா சாட்சாத் மன்மதனார் பரமாளையே பண்றான் அப்படின்னு சொல்றாரு. அதனாலே கேதவனை கால் பிடிப்பான் என்னும் பேரு அப்படின்னு தான் சொன்னான். அதனால எனக்கு அதான் வேற யாருக்கு என்ன குற்றாதீங்கோ அப்படின்னு சொன்னா பார்த்தா உடனே என்ன செஞ்சா இன்னும் முத்தலம் போடுருக்கு ஒரு பக்தி முத்தலை போடுருக்கு அப்படின்னா அடுத்தது என்ன கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம் கொஞ்ச நாள் மறுபடியும் அப்படின்னா அவன் ஆயிரம் சிறுமிகளோடு சிற்றில் வந்து சிதையே அப்படி சின்ன வீடுகளா கட்டி விளையாண்டுக்காலே அதே மாதிரி இருக்கு. அவனுடைய திவ்ய தேர்ச்சிதங்களை நினைச்சான். அதே மாதிரி கோழி அழைப்பதன் முன்னம் குறைந்து ஆனார் வான் போந்தான் அப்படின்னு அவளுடைய வஸ்திராபரணத்தையும் பார்த்தான். அவளுக்கு இன்னும் கட்டி வரல. உடனே
இது ஆரம்பிச்சுட்டான். எது ஆரம்பிச்சான்னாக்க ஜோசியம் பார்ப்போம், பெருமாள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறாரா, பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சான். உடனே என்ன செஞ்சான், ஓ வெள்ளியார் தேவனான் பள்ளிடம் மாறஞ்சோல மணாலனா பள்ளி கொட்டமான் குளரு நீங்க கூடணும். ஏன்னா பெருமாள் வந்து எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதுக்குள்ள வசந்த காலம் வந்து இதுக்குள்ள என்னாச்சு, தை போச்சு, மாசி போச்சு, பங்குனி போச்சு, பங்குனி முன்னாலும் போயிடுது. அதுக்கப்புறம் என்னதான் வசந்த காலம் வந்தது. அங்க கோயிலாம் குடிவிட்டுலாம் கோயில் ஆரம்பிச்சு கோயிலாம் வந்த உடனே எங்க பவளவாய் கூவாய் அவனே பவளவான் வறுத்து கூப்பிடுறா, என்ன கூப்பிடு. அதனால என்ன செஞ்சேன், அதனால நீ செய்யி, நீ என்ன அவனோட வரும்போது செஞ்சு போயினாயானா உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, உனக்கு அவனோடு என் கோலக்கிளியே உன்னோடு தோழமே விடுவன், என் கோலக்கையும் அவனுக்கு தோழமே விடுவன் சொல்லுவேண்டா அப்படின்னு. நான் இல்ல நீ ஏதாவது வேற ஏதாவது பண்ணா எங்குத்தை இன்னும் சிறப்பு கேட்டு விளக்கிடுவேனா. பெருமாள் பார்த்தார், இப்போ அவருடைய தொகை ஜாஸ்தியா படுத்து என்ன பண்ணுவோம்னார், கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரணமாயிரம் சொல்லுவனேன், கனா கண்டேன் தோழினான், கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு தன்னுடைய கல்யாணம் பண்றதை பத்தி கல்யாணத்தை பத்தி தோழி கனவு கண்டார். அதுக்கப்புறம் பார்த்தா பெருமாள் அங்க பார்த்தா அவனுடைய சங்கு இருந்தது. ஐயோ நாம அனுபவிக்க முடியல, சங்கு அனுபவிக்கிறது நினைச்சான். கற்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோ பவளவாய் எவ்வாய் இருக்குமோ அப்படின்னு சங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டான். சங்கே உனக்கு என்ன அப்படி தனி பெருமை, 9 சொல்லி உலகந்தான் வாயு உதம் கண்பளை கொள்ளு கலவண்ணன் கைத்தளத்து பெண்பிளையால் பெரும்போது தூச்சாத்து நின்றான் பண்பலா செய்கின்றார் பாஞ்சஜன்மே. நீ மட்டும் 9 சொல்லி உலகந்தான் வாயுதம், உனக்கு சாப்பாடு பசிச்சுதான் பெருமாள் வாயு பொருள் அமுதம் சாப்பிட வேண்டியது. ஒரு தூக்கம் வந்துதான் கண்பளை கொள்ளு அவன் கலவண்ணன் காய அவனுடைய கையில படுத்துக்க வேண்டியது, இதான் உனக்கு வேலையா அப்படின்னா. அப்புறம் பார்த்தா சரி இன்னும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, பெருமாள் தூது விட்டு போவோம் அப்படின்னா. மேல பார்த்தா கந்த மேகங்கள் இருக்கு, அந்த மேகங்கள்லாம் என்னடா பண்ணும் அப்படின்னா நேர திருவேங்கடத்துக்கு போயிட்டு இருந்துதான். சரி அதுகிட்ட தூது விட்டு பார்ப்போம். விண்ணியில மேலாப்பு விரித்தாப்போ மேகங்காள் தென்னீர்வாய் வேங்கடத்தின் திருமாலம் போந்தானே கண்ணீர்கள் மயக்குவட்டு தொழிலோடு தோர்வேனை பன்னீர் இழந்து வீட்டழிக்கும் தமக்கோ பெருமையே. வேதங்களே இங்க போங்கோ, அங்க போய் இங்க தழுவி இருந்திருக்கா, உனக்கா சேரவணம் வச்சிருக்காளே அவளை சேர்த்து வைங்கோ அப்படின்னு சொல்லி கேள்னான். அந்த மேகங்கள்லாம் அங்கேயே மழை கொடுத்து அப்படின்ட்டான். ஊருக்கே போற மழை அப்படியே வளைஞ்சு கொடுத்து நீங்களா திரும்ப எடுத்து. உடனே அதை பார்த்து இந்திர செம்பொடிபால் திருமாரின் சோலை எங்கம் இந்திர கோபங்களே எழுந்தம் மறந்துட்டனவால் மந்தனம் நாட்டி என்று உதர கொண்ட இந்திர தோல் என்ன சேர்த்து வைங்கோ. யாரோட பெருமாளோட யாரு சுந்தரத்தோடு யாருங்க சுந்தரபாபு இருக்கானே அப்படி பண்ணா நான் என்ன செய்ய வேண்டியமா, 100 4 ஒழில்தோல் சோதனை மாதிரின் சோலை நம்பிக்கிறான் 100 வெண்ணை வாயினை என்று பல அழைத்தேன் 100 அக்கார விட சொல் சொன்னேன் ஏழுடையாண்டு வயோடுங்களோ. பெருமாளுக்கு 100 எல்லாம் பண்ணாலே போதும். கூடார வெள்ளியில 100 வெண்ணெய் வாயிலா சொன்னேன், வாயில சொன்னேன் நீ வந்து சாப்பிட்டேனாக்க நிறைய செய்ய வேண்டாம், 1000 லட்சக்கணக்கில் செய்வேன் அப்படின்னா. பெருமாள் வரவே இல்லை. உடனே பார்த்தா ரொம்ப மனசு கட்டமாக எடுத்து அத பக்கத்தில் இருக்கிற பூக்கள்லாம் பார்த்தார். கார்கோடல் பூக்கான் கார்கடல் மன்னன் மேல் ஓர விடுத்தானே குற்றான் ஆர்கோயினா புதரெழுவது எழுதுவாய் கார்கோடன் நெஞ்சன்னே படைக்கணும் பூக்களே அப்படின்னு சொல்லி மழையே ஒவ்வொன்னு காய்ச்சலன் நல்ல என் தோழி. உடனே பக்கத்துல இருக்கிற சொன்னா அம்மா நாமளா போய் பெருமாளை சேர முடியாதுமா, நமக்கு பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சேர்த்து வைக்கணும், அவாதான் செய்யணும். நமக்கு நல்ல என் தோழி நாகனை விதை நம்பரல் நாகனம் விதை நம்பரல் நாகனத்திற்கு நம் பரல் பரன் செல்வர் பெரிய சிறுமானவர் நாம் செய்வதன் நாம் ஒண்ணு வெல்லுபதவே வெட்டுதத்தன் தங்கள் தேவனை வல்லபது காண்டுமே அப்படின்னா ரைட்டு. ரங்கநாதம் பக்கத்துல ரங்கநாதன் இருக்கா, ரங்கநாதனை பார்க்க போவோம். அதன் 7 அம்மையே நன்னரங்க தின்னமுதர் குடலழகர் வாழகர் கண்ணழகர் கொப்பூரில் எழுவர பூவழகர் எம்மானார் என்னுடைய குரவளையும் தாமும் கடவுளையே ஆக்கினரே. அழகன் அழகன் அப்படின்னா அப்பேற்பட்டு என்ன செஞ்சாந்தனம் செம்மையுடைய திருவரங்கள் தாம் அனைத்த வைவை வார்த்தை விட்டுத்தான் கேட்டிருப்பர் தம்மை உகப்பானை தான் சொன்னும் சொல் நம்மளே பொன்னாராஜன் அவர் என்னை காப்பாற்றேன்
அனன்யா சிந்தையன் தோமாம் ஏதனா பரிவாது ஏழாம் நித்யாவித்தான் யோகச்சாராம் சொல்லியிருக்கானே அவன் என் கையை விட்டுருவானா அப்படின்னா எதுமா அவளுக்கு தாங்க முடியல, பெருமாட்டு சேர முடியல. அதனால என்னதான் மத்திரேந்திரன் கரியலாக இங்கே எனக்கு கொண்டு விட்டுருந்தோ, மத்திரேந்திரன் கரியலாக மாதம் என்பதோ அன்பு தன்னை விட்டிருந்தேன் குறைப்பதெல்லாம் வார்த்தை மதுரை குணத்துக்கு என்னை ஊய்த்திடுவேன், ஆய்ப்பாய்க்கு என்னை ஊய்த்திடுவேன், நல்லுட்கல்லை என்னை நந்தகோவன் தலைத்துறைக்கு என்னை ஊய்த்திடுவேன், யமுனை கரைக்கு என்னை ஊய்த்திடுவேன், அதே மாதிரி பொருட்களமாய் பொய்கை கரைக்கு என்னை ஊய்த்திடுவேன், அதே மாதிரி வட்டவிரோதத்தை ஊய்த்திடுவேன், பாண்டிய வளத்தை ஊய்த்திடுவேன், கோவத்தனை ஊற்றிடுவேன், யுவராமதிக்கு என்னை ஊற்றிடுவேன். இந்த இடத்தெல்லாம் கொண்டு விட்டுருக்கோம், ராத்திரியோடு ராத்திரியான கொண்டு விட்டுருக்கோம், பெரியவாளையும் தெரிய வேண்டாம் எனக்கு, அதனால கொண்டு விட்டுருக்கோம் நான். ஆனா அவளுக்கு வந்த நோய் பெருமாள் போது தாங்க முடியல, அவளால் இனிமே எங்கேயும் போக முடியாது. அங்கேயே படுத்தும் தாப்பி ஐயோ கண்ணன் கலந்தேவன் காற்று பிழை கிடப்பேனை பிள்ளை புழ வேதா போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே பெண்ணன் வருத்த மரியாத பெருமான் அவரை பீரவண்ணாடை கொண்டு என்னை வாட்டந்தனிய வீரே பெருமாள் நான் இன்னும் எங்க போக முடியாது. பெருமாள் வீரவாளை வந்து ஊட்டினோம் வாழாலை மேல் திகழ்ந்த வரவன் வளப்பட்டிருந்தேனே வேளா துண்ணம் பெய்தாற் போல் வேண்டித்தெல்லாம் பேசாதே கோலானை மேத்தாயனாய் குடமாடி கந்த குடமாடி ஈலா தன்னந்துழாய் என்ற அறிவன் நோக்கி திருக்குழந்தையில் இருக்கா பெருமாள் அவனுடைய அவனே குடமாடி தன்னந்துழாய் என கூப்பிட்டுக்கோ மேல சேர்த்துக்கோ எனக்கு போவோம்னா. அதுக்கப்புறம் பெருமாள் அவர் இது போனோன்னு பெருமாள் வந்து காட்சி கொடுத்தார். எப்படிறான பிருந்தாவனத்தில் இருந்த காட்சி அப்படியே கொடுத்துட்டான். மட்டுமே தோல் காலேறு வரவேற்போர் கண்டாய் எட்டி இரட்டு விளையாடு இங்கே போத கண்டீரை எட்டமான விழுக்களையினை வலது ஊட்டி விட்டுக்கொண்டு விளையாடு பிருந்தாவனத்தை கண்டோம். இவ கேட்கிறா பதில் சொல்றா கண்டோமே கண்டோமே நாட்டை பணையந்த முதலா தந்த நிர்மாணி வீட்டை பணையாடும் விமனன் தன்னை கண்டீரை காட்டை நேடு தேனகம் கள்ளம் உடனுடையன் வேட்ட நாடு பிருந்தாவனத்தை கொண்டோன். பிருந்தாவனத்தை அப்படியே காட்சியை கொடுத்தார். அப்பேற்பட்டவான அப்படி நாச்சியா திருமொழியில தன்னுடைய ஆவணம் தான் சொல்லி முடிச்சுட்டாவாம். யாரு? ஆண்டாள். பார்த்தார் பெருமான், ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்காளே, என்ன பண்றான்? காரை போனும் கண்ணாடு காணும் தன்கையில் விலை கொடுக்கும் கூரை விளக்கும் மயர்க்கும் வளைதன் செவ்வாக செய்திருக்கும். கண்ணாடி கலர் இருக்கு இன்னைக்கும் அந்த களத்துல பாப்பாலாம். காலை ஒழுக்கும் கண்ணாடு காணும் அது வந்து நெத்தி எல்லாம் அழகா கோவை ஒழுக்கும் மயர்க்கவும் தேரை தேர்ந்து ஆயிரமே அதற்கு ஆரம்பிச்சுட்டாவர். மாதன் மணிமன்னன் மேல் இவன் மாறுகின்றாளே. ஐயோ பெரியாழ்வாசன் கலர்ல என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். அம்மா நீ யார கல்யாணம் பண்ணிக்க போற, நீ சொல்லு, உனக்கு சொல்லு நான் செஞ்சு வைக்கிறேன், நீ சொல்றியே அப்படின்னா. சரி ரைட்டு என்ன பண்ணுவோம்னா பரமபதத்துல இருக்க வரலாறு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா. அவன் அச்சையில இருக்கானே அப்படின்னா. அதனால இல்லம்மா வரதேவன் அங்க போய் பண்ணியிருந்தா பிரயோஜனம் இல்லம்மா, மானிடராய் பிறந்த இங்கதான் இருக்கணும் நாங்க, அதனால இங்கதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா. சரி வேண்டாம், அதுக்காக அங்கேருந்து எங்க வந்தேனா திருமலைக்கு வந்தேன்டான்னா. திருமலைக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா. திருமலை எப்ப படுக்கை இல்லையே என்று நடமாடாயிட்டு ராத்திரி புகழா உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கானே, அவர்கிட்ட நான் எப்படி சௌகரியமா இருக்க முடியும்? ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன போனா திருமாலின் சோலைன்னு சொன்னியேமா அங்க போலாமே அப்படின்னா. அது சோலை வரை பெருமாள் அங்கேயே இருப்பான், காலத்தை கழிப்பான், விளையாடிட்டே இருப்பான், எனக்கு டைம் கொடுக்க மாட்டான் அப்படின்னா. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? காஞ்சிபுரம் இருக்கு தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் தேவல் பெருமாள் தெரியுமா அப்படின்னா. அங்க அவன் முடியாதுப்பா, அவன் அக்னியில தோன்றவன், அவன் சூடு ஜாதி, எப்ப பார்த்தா சிரிட்டே இருக்கணும். அதனால அத்தி ஊரா பிள்ளை ஊர்வா என்று பார்க்கும்படி எங்க பார்த்தாலும் எங்கேயா போயிட்டே இருப்பான். காலம் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சுத்தி வருவான். அதெல்லாம் நமக்கு ஆகாது. ரைட்டு. திருப்பதியில கோவிந்தராஜன் ஆனா அவன் பணத்தை ஆணைய பெருமாளை திருப்பி குபேரன் வாங்கின கடை கொடுக்கறதுக்கே ரெடியா இருக்கான். அது பிரயோஜனம் இல்ல. திருவள்ளுவர் வீரராவன போர் பார்க்கலையா அப்படின்னா. அவன் ஒரு வைத்தியன், அதுவும் ஒரு கிழவனானவன். விருத்த வைத்தியனுக்கு பத்னியானால் அவன் தள்ளாளருக்கு ஒரு கோலும் கையில கோல் கொண்டு போகணும். அதனாலே அதுவும் வேண்டாம் அப்படின்னு விட்டான். அதுக்கு ஏதோ ஒருத்தரால செஞ்சிருக்கே கேட்டான்னா அங்கேருந்து வருமா யாராவது ஒருத்தன் பக்தன் பாடுவான். பாயை சுழத்திக்கொள், பாயை உன் பையனாயை படுத்துக்கொள்ளு சொல்வான். அவன் அவன் பின்னாடியே போயிடுவார், எனக்கு டைம் ஒதுக்க மாட்டார், அதுவும் வேண்டாம் அப்படின்னா.
அதுக்கப்புறம் நரசிம்மனை போனவான்னா நரசிம்மன் ரொம்ப நல்லவன் தான், அழகியன் தானே, அறிவுருவன் தானே இருந்தான். ஆனா நீண்ட படமயிறு அப்போத பார்த்தா அறிவுருவா இருப்பான். மகாலட்சுமி அவளை பார்த்து பயந்துட்டாளானே, அதனால எனக்கு ஒன்றும் பயமாதான் இருக்கு. எப்படி போயிட்டு சொல்றான், பத்ரிகாசிரமத்துக்கு போலாம் வாமா. அங்கே சொன்னான், அங்க பத்ரிகாசத்துல முகம்காட்டு வெறும் பனிமர பிரதேசம், ரொம்ப குளிர் நடுங்கும். சரி சாலை கிராமத்துக்கு போலாம் வாங்கன்னா, சாலை கிராமத்தை உடைச்சு தங்கத்தெல்லாம் எடுத்து போயிடுறாமனே, கற்களை சேகரிக்க யாரால் சுரண்டு வாராமே, அதுவும் வேண்டாம். விருதி வருமாம் நெய்சானியம் வெறும் விருதியோ விருதேரம், திருப்பிருதி ரொம்ப தூரத்துல இருக்குமா, அதுவும் வேண்டாம். நான் பிறந்தது ஸ்ரீவெல்லிபுத்தூர் ரொம்ப தூரத்துல இருக்கு. நெய்விசாலின்னு அது வெறும் காடு வேண்டாம். புஷ்கரத்துக்கு போறியா, வெறும் ஜலம், அதுவும் வேண்டாம். சிங்கவேள் குண்டத்துக்கு வாயோ அப்படின்னா செல்ல விட்டேன், தெய்வமெல்லாம் சிங்கவேள் குண்டம் செல்ல விடலாம், சிங்கமேள் குன்றமே, தெய்வத்தெல்லாம் யாரும் போக முடியாது, அதனால அங்கேயும் வேண்டாம். சரி திருவல்லிக்கேணிக்கு போவோம் அப்படின்னா, அங்க பார்த்தது ரொம்ப அழகன், ஆனா மீச வச்சுட்டு இருக்கானே, நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒத்து வருமா, மீச வைத்த பிள்ளை ஆத்துக்கு உதவாது சொல்லுவாளு அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. திருநீர் மலை பெரியவர்களுக்கு தெரியாத நடக்கிற கல்யாணம் நடக்கிறது, சாத்திரத்துக்கு அப்பேற்பட்ட இடம் வேண்டாம் அப்படின்னு இதெல்லாம் நிறைய சுவாமிகள்லாம் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. நான் பெரியாரண சுவாமி அனுபவிச்சதை சொல்லிட்டே வரேன். திருக்கடல் மலை, திருக்கடல் மலை தலைவேல பெருமாள் தலையில தான் படுத்துக்கணும், போட்டு படுக்க கிடையாது அப்படின்னா. சரி திருவனந்தபுரத்துக்கு போறோம்னா அங்க சட்டம் கொடுக்க மாட்டான், யாரேன்னு ஏதாவது கீழே பொருளை போட்டா அது அந்த கோயிலுக்கு சேர்த்து சொல்லுவான், அதுவும் வேண்டாம் அப்படின்னா. திருநையூர் நம்பி இருக்கான் ரொம்ப அழகான பெருமாள், நல்ல பெருமாள், பூரித்த கபாலங்களோடு நன்றாக இருக்கிறானே அப்படின்னா. பக்கத்துல நம்பிக்கை ஏதாச்சும் ஊட்டி இருக்காரு, அது சண்டைக்கு வந்துடுவா அப்படின்னா. ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு திருக்கண்டாரப்பன் சொன்னான், அவனுக்கு 4 பேரு கல்யாணம் தான், வேண்டாம் அப்படின்னா. திருவனந்தேற்காலே அவரு திருவனந்தேரா இளையவன் எந்த புறான் இருக்கானே, அங்க போலாம் அப்படின்னா அவருக்கு நிச்சய கல்யாணம் நடந்துருக்கு. அப்புறம் என்னடா பண்ணானா, காவேரி 2 கல்ல நடுவில் இருக்காத ரங்கநாதன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிட்டு. அரங்கன் எனக்கே தழகையானவாளன், அழகிலும் செல்வதும் கொள்ள குறைவீரன், இவன் நிறைய பேரழகி கதி, ஒரு அப்பேற்பட்டவன். பாவையை சாத்தி கொண்டால் போதும், சிவகதி கிரகதி சிம்மகதி சாத்தூரகதி பலவையான கம்பீரமான நடந்து வருவானே, அதனால ராஜாயா சர்வேதாம் பேர்பட்டவனே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன ஒண்ணு, ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அதனால பெருமாள் என்ன செஞ்சார், ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற பெரியாழ்வார் கடவுள் வந்தார், அவளை குழந்தை கொண்டு எங்கிட்ட கொண்டு விட்டுருப்போம் அப்படின்னா. உடனே குழந்தைய அழைச்சிட்டு போனான். அங்க போனான் அதுக்குள்ளயும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளவு பேரை சுயம்வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியே அப்படின்னா தோழிகள் தான் கிண்டல் பண்ணாரு. நாகேத சூதன பச்சதம் சுயம்வரம் அது புறப்புறானகா, நாகேதயா சுதன பச்சதம் யாதஸ்வயம்வர கிண்டல் பண்ணா. ஏண்டி எங்கனால சுயம்பரத்தை கண்டுபிடிச்சிக்கணும், சமான் நாகேதேகா பாம்பு படுக்க எப்ப பார்த்தாலும் அதுல இருந்து என்னன்னா மூச்சுக்காரு பெருமாவரும் சுதனம் பட்சி சுதனும், ஐயோ ரொம்ப சுகுமாரமான உடலை உடையவள், பக்தி ரதம் ஒருத்தர் கூட உட்கார்ந்து முடியாது, அதுல 2 பேர் உட்கார்ந்து போகணும், திருவிழா போடுமே அது பூர்வமா உனக்கு. யாதஸ்வயம்பரப்பதி நீ பண்ணிருக்கியவன் புருஷ புராணகா, அவன் பெரிய புராண வயசான உபகாரத்தில் இருக்கிறவன், அப்பேற்பட்டவனே அப்படின்னு சொன்னா. பிரகாசம் பண்றீங்கள, நான் அவனை பத்தி சொல்றேன்டா. யாரா நாகேசயகா, நாகேசன் யாரா சென்றால் குணையா இருளறிய சிலமணிகள் அமைக்கும் தத்து என்ற வகையுள்ள ஆதிசேஷனே படுக்கை. அவன் சென்றால் குணையா அத்தரமா கைங்கரின் செய்கிறானே, அப்பேற்பட்டவன். அது உயர்ந்த பஞ்சசயனம், புத்த உடலுக்கு வேண்டிய பஞ்சசயனம் ரைட்டு. அதே மாதிரி அந்த சயனம் நம்மளை காப்பாற்றி கொடுக்கும். அது ஏன்னா பரியங்க வித்தியில சொல்லப்பட்ட அந்த ஆதிசேஷனுடைய பெருமையை கேட்டுப்பாரு. சரி ரைட்டு. அடுத்தது என்ன சொன்னா, பட்சிரதக்கா பட்சிரதம் இந்த பச்சையான ரதத்துதான் உட்கார்ந்து போவே, சரியான கல்வியே உட்கார் இல்லையா, இதுல போமாட்டியா அப்படின்னு கேட்டாலாம். என்னடா பரமயேவும் பரமகுருடா, வேதாத்மா வேகேஸ்வரனா, வேதாத்மாவன் வேகேஸ்வரன், வேதமே ஆத்மாவோட வேகேஸ்வரன் இருக்கானே, அவன் என்னன்னா பரமகுரு, அவன் பரமபுருஷனே எடுத்துட்டு போறான், அப்பேற்பட்டவன். அதனால எதை பிரதிபாத்தியன்னு காமிக்கிறது அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன,
புராண புருஷகா பெரிய வயசான மகாச்சேடி கலவன் ஆச்சேடிதான் அவனா கலவன் அவன் இல்லையே கலவன் இல்லையே புறாவை நவகா பழசா இருந்தாலும் அவன் என்ன இருக்கான் நல்ல அழகா இருக்கானே ரொம்ப அழகா இருக்கானே அதனால அவன் புருஷ புராணகா புருஷன் புறாவி நவகா அந்த கண்ணன் எப்படி அந்த ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லு அப்படின்னா என்னுடைய அம்மனவே என்னதாங்க சின்ன அம்மா என்ன சொன்ன புராண புருஷகான அவன் புராணமே புதுசா இருந்தாலும் நவனம் அப்பொழுது நாராவதமே இருக்கானே அவர் எப்படி கருதமா நீ சொன்ன புராண புருஷகான் என்ன ரங்க சின்ன முதல் உடலழகர் வாழகர் கண்ணழகர் கொப்பூழல் எளிமல பூழகர் எம்மானா அப்பேற்பட்டவன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் உடனே சரி ரொம்ப சந்தோஷம் என்ன செஞ்சார் பெருமாள் ஆழ்வார் என்ன செஞ்சார் அவளை அழைச்சுன்னு போனார் எங்க திருவரங்கத்துக்கு பெருமாள் வர சொல்லி நியமனம் பண்ணார் பெருமாள் திருவரங்கத்துக்கு போனார் அங்க போன உடனே என்ன ஆச்சு பெருமாளோடு பக்கத்து கொண்டு நிறுத்தினார் உடனே பாட்டி ஆண்டாள் பெருமாளோடு ஐயா அப்படியே ஐக்கியமாயிட்டார் உடனே ஆழ்வார் அழறார் ஒரு வளர்மை உடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் எங்கள் மாதான் கொண்டு போனான் அழறார் ஒரு மகள் தன்னை உடைய உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் அப்படியே திருமகள் போல வச்சிருந்தேனே பெருமாள் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னான் வேடன் மரக்குளம் போல வேண்டிட்டு சென்மங்களை கூடிய கூட்டமையால் கூடுவாடும் கொள்வோம் அப்படி அப்படியே அழைச்சிட்டு போறாரு குறவ கூட்டங்களும் அப்படித்தான மண்ணு அதான் என்ன பண்ணணும் நாடுநகம் நல்லதோ கண்ணாலம் செய்து சாதப்பைத்து பெருமான் தக்கவாறு கைப்பற்றோ ரங்கநாதா என்ன சொல்லணும் தெரியுமா நாடு நகரம் வரீங்க நாடு நகரம் அதெல்லாம் தெரியும்டா ஓரே எங்க பெருமாள் விவகாரத்துல இருக்கு அத்தாதார பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சத்தியத்தை சொல்லணும்டா நாடு நகரம் அறிய நல்லதோ கண்ணாலம் செய்து சாதப்பாய்ந்து பெருமான் தக்கவா கைப்பற்றணும் ஓஹோ ரொம்ப சந்தோஷம்மா நான் வரேன் ஊருக்கு போகணும் எங்க போகணும் நீங்க ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போகும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போறான் எல்லாரும் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போறான் அங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெருமாள் வரார் பெருமாள் நடந்து வரார் கல்யாணம் நடக்க போறது வாரணமாயிரம் சோழ வளர்ந்தெய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று போராட பொற்குடம் வைத்து உறவெங்கும் தோரணம் நாட்ட கணக்கண்டு இதெல்லாம் தோரணங்கள்லாம் கட்டியிருக்கார் அங்க பெருமாள் நடந்து வரார் 1000 யானைகளோடு வரார் அவனே யானைக்கன்று அவனே ஒரு யானைக்கன்று தானே அப்பேற்பட்டம் வரான் எல்லாரும் அவனுக்கு சுவாகதம் கூப்பிடுறான் நாளை அவன் ரங்கநாதன் ஆச்சு எப்பேற்பட்டவன் தான் ஆச்சரியமா அவரையம்மா எப்படி நான் ஒரு காலை ரிஷபகதியோட வந்துருக்கான் இந்த விட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருத்து என்னை மகற்றேதி வந்திருத்து மந்திரை கோடி உடைத்து வடமாலை வந்ததை தூத்த கண்டேன் தோழி பெருமாளுக்கு வேண்டிய இந்திரர்கள் தேவர்கள் எல்லாம் வந்திருக்கான் அவளை நிச்சயதார்த்தம் பண்ணான் அதுக்கப்புறம் அவளுக்கு மணமாலை அந்தரி நாத்தனார் யாருன்னா துர்கை மருந்துகளை விட்டு விட்டேன் அதான் அந்தரி தூத்த கண்டு கொடுத்தாளாம் நாத்திரை தீர்த்தம் கொண்டு நன்மை நல்கி பார்ப்பன சிட்டர்கள் வல்லாள் எடுத்து எல்லாரும் பிராமணர்கள்லாம் அந்தந்த வேதங்களை ஓதி பூமனை கண்ணி ரட்சாபந்தனம் பண்றான் காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு கனா கண்டதை நடத்தி காமிக்கிறான் பெருமாள் இங்க ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படியே காமிக்கிறான் கதவுடைய தீபம் கலந்த உடனே தீர்த்தத்தினால சுற்றுவான் தீர்த்தம் விளக்கு அதெல்லாம் வச்சு விடுவான் அதுல மங்கேதான் எதிர்கொள்ள மதுரையா மன்ன அழுதலை தட்டம் இங்கு மதுர பூதக்கரா கண்டேன் தோழினான் அடுத்தது மத்தளம் கொட்ட வரதங்கம் நின்றவதன் முத்துரைத்தான் நிறைந்த வந்தற்கு அத்தனமான வந்தல் அப்பேற்பட்ட வந்தல் முத்துரைதான் நிறைந்த வந்தற்கு அந்த பந்தல் அவன முத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மைத்துரன் நம்பி மதுசூதனன் தன்னை பாணிக்கிழமை நடந்து பாணிக்கிழமை ரொம்ப முக்கியமான விஷயம் பாணிக்கிழமை நடந்து கொடுத்து வாய் நல்லா நல்ல மறையோதி மந்திரத்தால் வாசிலையினான வெளிப்படுத்தி காயினமாக தின்னான் என் கைப்பற்றி ஜீவனம் செய்ய கனா கண்டேன் தோழி அப்படியே அக்னியை சிக்கிவிடார் சப்தபதி நடக்கிறது அப்படியே சொல்லி எம்மைக்கும் ஏழு விளைவிக்கும் பற்றாமான் நம்முடையவன் நாராயணன் நம்பி செம்மையோடு திருக்காதாள் பற்றி அபிபிடிக்க கண்டேன் தோழி இம்மைக்கும் 7 விளைவிக்கும் விடமாட்டான்
ஏற்கும் பத்தாவான் நம்மையுடைய நம்மன் நாராயணன் நம்பி உடம்பூர்த்தி உடையவன் இருந்தான் தம்மையுடைய தெருக்கையால் தாழ் பற்றி அம்ம மிதிக்க கனா கண்டேன் தோழினான் அப்படின்னா உடனே அங்க இருக்கிறவானா எங்க பாரு பரஸ்பாத்பரன் யாரு பெருமாள் எங்க பாட்டியோட காலை பிடிச்சுதானே, அதனாலதான் காலை பிடிச்சுதான் எங்க காலை பிடிச்சுதான் ஏன் அம்மி விதிக்கிறதுக்காக அங்க மூணாதிபத்துவம் சொல்ற காலை பிடிச்சுட்டானா அப்ப எங்க பிராஜிதானே தெரியவா பெருமாளுக்கு விட்டு கொடுத்தானே அப்படின்னா என்னன்னா அங்க அவளுக்குள்ள கரகை ஏற்படுதா, அதாவது மனப்பொருட்கள் பிள்ளையாட்டுலயும் பொன்னாட்டுலயும் ஒவ்வொருத்தரும் உசத்தி சொல்லுவானா அந்த சமயத்துல வெங்கேஸ்வரசடைய பிணையான வந்தார் அந்யோன்யமாலை வருவதற்கு அவைத்து வந்தாரா வாசகால என்று வசகாலும் யூனாதிகத்துவம் சபதா விஷயவாதி எங்க வந்தான் பெரியவான் அவன் தான் பெரியவான் அப்படி மாற்றி மாற்றி சொன்னாராம். அது வேடிக்கை என்னன்னா பெருமாள் காலை பிடிச்சார், அவன் மேல காலை எடுத்து அம்மி மேல வச்சார். ஏம்மா அஸ்மே பவா ஏ பெண்ணே இந்த கால அம்மி மேல வெயி நீ ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு சாத்திரம் சொல்லி இருக்குமா அதனால பிடிச்சே அப்படின்னு. ஆமா மாத்திரம் சொல்லி இருக்கு, ஏன்னா அஸ்மே நாளையில இருந்து அவைகள் காலை பிடிப்பா இன்னைக்கு அவன் காலை பிடிச்சுடுறேன் அப்படின்னா. இல்ல இல்லப்பா பெருமாளே நீ சாத்திரத்துல சொல்லிட்டீர், நான் என்ன கேதவனை கால் பிடிப்பால் என்னும் பேரு நான் சொல்லியிருக்கேன், நீ பண்ணது சரியில்லை அப்படின்னு தாயாரே கூப்பிட்டாளா பாட்டி. இல்ல இல்லம்மா நீ நாளையிலேருந்து பாட்டியும் கூசி பகல் மகளும் கூசி பிடிக்கும் நாளையிலேருந்து பண்ணுமா அப்படின்னா அவளுக்குள்ள சமதாவிதை சமத்து உண்டாயிட்டு அதனால கவலைப்பட வேண்டாமா அப்படின்னு சொன்னா. அதனால ஏழேழு பறவைக்கும் அவளுக்குள்ள விமானமா எடுக்கலாம். அது வேடிக்கைக்கா சுவாமி தேசிகன் அப்படி அந்த ஏற்றத்தோடு சொல்லணும்னா அப்படி இருக்கும் அப்படின்னு தான் விட்டு அது ஒரு தம்பத்தின் சொல்லிட்டார். பல தலைவாழ்மாட்டு எரிமுகம்பாருக்கு என்னை முன்னே நிறுத்தி அறுமுகம் அச்சுதன் கை மேலன் கை வைத்து ஒருகும் தட்ட கனாக்கண்டேன் தோழினான். ராஜபோகம் அதை சொல்லிட்டார். குங்குமப்பே குழல்தான் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்த மணனி அங்கவனோடு மணஞ்சல் மேல் மஞ்சளமாட்ட கனா கண்டேன் சொன்னான். அப்படியே ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஊர்வலம் என்றாலாம். அது ஊர்வலம் ரொம்ப விசேஷமானது. எல்லாரும் இந்த குழந்தைகளை ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். ஆயனுக்கா இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணாக்க ஈரைந்தும் வல்லார் வாயின் மக்களை பெற்று மகிழ்வரை, ஆனால் நல்ல குழந்தைகளை பெற்று மகிழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. ரொம்ப ஆச்சரியமா நடந்தது, ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி ஆச்சரியமான கல்யாணம் அதுவும் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பொன்னாத்த கல்யாணம் நடக்கிறதுனால இதனாலதான் பொன்னாத்த கல்யாணம் நடந்துதான் ரொம்ப ஆச்சரியமான கல்யாணம் அப்படின்னா. சரி பெருமாளே என்ன ரைட்டு பிராட்டிக்கு ஏதாவது பிரசன்டேஷன் கொடுக்கணுமே, கல்யாணத்துக்கு பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டாமா, கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டாமா, மாமனாருக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமா, இப்ப பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், மாமனாருக்கு பக்கத்திலேயே இடம் கொடுத்துருவேன் அப்படின்னா. ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு பக்கத்திலேயே கருடாழ்வார பெரியவாழ்வா இருக்கார். அம்மா உனக்கு கொடுக்குறேன்னா இந்த ஊர்ல நீதாமே பிரதானம். வில்லிபுத்தூர்ல பெருவார், ஏன்னா வில்லிபுத்தூர்னா ஆண்டாளுக்கு பிரதானம், ஒரு அடி முன்னாடி இருக்கிறாவும் சொல்லுவாவா. அதனால பிரதானியம் உனக்கு, அதனால உனக்கு எல்லாரும் அப்படியா. அது மட்டும் இல்லம்மா பின்னாடி சுவாமி தேசிகன்னு ஒருத்தர் வர போறார், அன்னைக்கு உன்னை பத்தி பாட போறார். அந்த ஓதாத்துல எல்லாரும் கற்றுக்கோங்க. கிடையாதா ரமணியம் வத்தி கோதா தெரிஞ்சா அப்பேற்பட்ட ஒரு சொந்த விஷயத்த நீங்க நல்லா பார்க்க போறோமா, நல்லா இருங்கோ, சந்தோஷமா இருங்கோ. இதுபகத்தே ருத்திதம் வேங்கடே அது சதபகவனே எல்லாம் அப்படின்னு அந்த பாட்டை சொல்லிட்டு என்ன இதுபகத்தே ருத்திதம் வேங்கடேசாது ரகுணரமணியம் வத்தி கோதா திருஞ்சகம் சரோமான ஸ்ரீமதோ இடப்பட்டுகோ தலகவலவாம் சாத்துவம். அம்மா நீ மட்டும் இல்லம்மா, ஒன்னால பாடப்பட்ட எல்லாராலும் இது யார் அனுசந்திக்கிறாளோ கோதாசிரி அனுசந்திக்கிறாளோ இடவகத்தே ருச்சிதம் வெங்கடேசங்கிறவன் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவன் அயக்கிரவன் என்று ஆயுள் உட்கார்ந்தவன் வெகுதபத்தே ருச்சிதம் வெங்கடேசா அது அவனா வந்திருக்கான். இது பகுண ரமணீயம் வத்தி கோதாசிரி இந்த கோதையை பற்றி சொல்லிருக்காளே. அந்த கல்யாணப்பட்டதெல்லாம் நிறைய மாலைகள் மாத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிவதோ ரங்கப்பட்டு சரணகமல சேவா அவளுடைய பெருமாளுடைய திருவிடுகளை சேவைகளுக்கு
எப்போதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்பேற்பட்ட அனுபவத்தை நாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் திருக்கல்யாணத்தோடு பெற்றோம். கதமகுமணினாச்சாரிகள்லாரகஸ்தான் கணவர் நமதான் ஆந்த வாத்தல்ல சிந்தது அழகுதான் பெருமாளுடைய கைங்கரியம், பெருமாள் அனுகிரகம், ஆச்சாரியர்கள் பாகவதாவுடைய அனுகிரகத்தால ஏதோ அடியேன் மந்த முத்தி தெரிஞ்சவரையே பெரியவாருடைய வியாக்கியானத்தை வச்சுட்டு தெரிஞ்சவரும் அடியேன் விண்ணப்பிச்சுட்டேன். இது ஏதாவது குறைகள் இருந்தா சமைச்சுக்கணும், ஏதாவது நல்லது இருந்தா பெரிய ஆச்சாரியர்கள் அவளுடைய அனுகிரகம் தான். எல்லாரும் இந்த திருக்கல்யாணத்துக்கு கேட்டவாள்லாம் சேவமா நல்லா இருக்கணும், ஆரோக்கிய இருக்கணும். வேடிக்கை என்னன்னாக்க அங்க ரங்கன் திருவரங்கன்னு பேருங்க, எங்க திருவரங்கத்துல திருவரங்கன்னு பேரு, இங்க ரெங்கமன்னார்னே பேரு, ரெங்கமன்னார்னு பேரு. ரெங்கமன்னார்னா ராஜாதிராஜன் சொல்றது இல்லையா, சர்வேதான் அப்பேற்பட்ட ரெங்கமன்னாராகவும் ஆண்டாளாகவும் கருடாழ்வார் இருந்துட்டு 2 கோயில் வச்சுட்டு இருக்கா. பக்கத்துல 2 கோயில், பெருமாளுடைய கோயில், அந்த பக்கத்துல இருக்கிற கோயில், இங்க 2 கோயில் வச்சுட்டு ஆச்சரியமா அண்ணனுக்கு அச்சாவதாரத்தை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொல்றாரு சுவாமி தேசிகன். ஒரு பாசுரத்துல ஒரு ஸ்லோகத்தை ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்க. அச்சம் சமச்ச நிகமை நிகம பிரசூனேகி நாதம் கோயா கமலையா சமேயவ ஹம்சம் மாதச்சிரம் நிஜமாதி ராஜ்யம் வாஞ்யாவன பிரபதையோடு ஈட்சிதஸ்தேர் ஸ்லோகம் ஆச்சரியமா 23வது ஸ்லோகம் சொல்லுனா மான்யா மனப்பிரபதையோடு ஈட்சிதஸ்தே. அம்மா மனுவெல்லாம் அவங்களாம் உன்ன அந்த கொண்டாடுறாளனே என்ன அச்சம் சமச்ச நிகமை நிகம பிரசூனை. மனுவானது அவதரிச்சது லேட்டர் வேற ஆண்டாள் முன்னாடியாச்சே அப்படி இப்படின்னு கேட்டான். இது அச்சாவதாரத்தை சொன்னது, அதனால அச்சியை போல அச்சம் சமச்ச நிஜமை நிகம பிரசூனை, நிகமமான வேதத்தினுடைய பிரசூனைகி அதனால இருக்கக்கூடிய மலர்களாலே நாதத்வயம் கமலையா சமையே இவ ஹம்சும் கமலா மாதிரி இன்னொரு திருமகள் தன்னை உடையன்னு சொன்னாங்க, அதனால சொல்லியிருக்கிறது. அதனால மரம் நிஜமாதி ராஜ்யம் அப்பேற்பட்ட பெருமாளுக்கு அவெல்லாம் செய்கிறாளே, நாமும் ஒரு ஆண்டாளுடைய சங்கமன்னாருடைய அதே மாதிரி அருளை செய்த வியாக்கியானத்தக்கூடிய எல்லாரையும் நாம் நினைச்சு சந்தோஷப்பட்டு சிறப்பாகவே பூர்த்தி விடுகிறோம். சக்தி வந்து விண்ணப்பம் பண்ணு, எல்லாரும் சேமா சேவா இருக்கணும். இது கிருஷ்ணார்ப்பண மூத்து, தேவிகார்ப்பண மூத்து, பாதுகார்ப்பண மூத்து. மாமா வேயர் புகழ் வெள்ளிப்புத்தூர் சொல்லலாமா? முதல்ல சொல்லவே இல்லையா? வேற வெள்ளிப்புத்தூர் ஆடி பூரம் தரங்கனாக்கு கொடுத்த வாழை வெள்ளிப்புத்தூர் ஆரம்பத்துல சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த பிரபந்தம் போகணும்னு சொல்றதுக்காக சொன்னதுனால முதல்ல சொல்றது போட்டு அதை சீபிட்டு சித்தம், அதுக்கப்புறம் வேற ஒரு சொல்றது கடைசியில முடிச்சு சதவழி நீரா சொல்றது வழக்கம். அதனால சொல்ல முன்னாடி அடியன் மாமா அடியன் ரொம்ப நல்லா இருந்தது. அடியன் சரி ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டாள் திருவடிகளே ஆண்டாள் திருவடிகளே மாமா. எல்லாரும் அவ வாரத்துல தயாரிக்க எல்லாம் பண்ணணுமோ பண்ணி சாப்பிட்டு வேண்டியது. ஏன்னா திருவல்லிக்கேணியில ஒவ்வொரு ஆழ்வாரும் மார்கழி மாசத்துல விருந்து வைக்கிறாளாம். பேயாழ்வார் திருந்து, திருமதி ஆழ்வார் விருந்து, நம்ம ஆழ்வார் திருவிருந்து, வாழ்க்கைக்காரே விருந்து அப்படின்னு போடுவாங்க ஒவ்வொரு நாளைக்கும். திருவல்லிக்கேணியில இப்போ நடந்துட்டு இருக்கு. பெருமாள் அங்க 7 வார், ஆண்டாள் 7 வார், ஆண்டாளுக்கு விருந்து வைக்காமல் அவ ஆழ்வார்கள் பண்ற வழக்கம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும். அது மாதிரி அவ பெருமாள் சேர்த்து பண்ணி நாளைக்கு காத்தாலே 9:30 மணிக்கு மாமா. நாளைக்கு காத்தாலே 9:30க்கு கல்யாண உற்சவம், ஆண்டாள் கல்யாண உற்சவம். அடியன் அடியன் சேவிச்சுண்டோம். அடியன் ஆரம்பிச்சோம், எப்படியா முடிச்சுடணும்னு பகவத் சங்கத்துல முடிஞ்சிருச்சோம். பகவத் பாகவத ஆச்சாரியம் அடுக்கிறது நல்லா அடியன் சேவிச்சுக்கிறேன் மாமா. பத்மஸ்ரீ ரொம்ப நல்லா இருந்தது மாமா, ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்டா இருந்தது மாமா. தேங்க்யூ மாமா. சேவிச்சுக்கிறேன் தாசன். ட்ரை பண்ணிட்டு போறேன் பயந்து போயிட்டேன் நான். இங்க வெளியூர் போறேன் இல்ல மாமா,
வெளியூர் போறீங்களா? ஓபன் பண்ணு. நமஸ்காரம் மாமா, வேணுகோபால். சரி மாமா, சந்தோஷம் மாமா. மாமா ஆஸ் இட் இஸ் இப்ப 25ஆம் தேதி புக் பண்ணிருக்கேன் மாமா. விட்டானா? ஆமா 25th ஜானி. 25th ஜனவரி. 21st 25. ஓகே. சிங்கிள் ஃபிளைட்டா துபாய் போயிட்டு வரணுமா? இல்ல சிட்னி, டெல்லி, பெங்களூர். வெரி குட். 26 வந்துருங்க. ஆமா 25 மிட் நைட் வருவேன். 26ஆம் தேதி காலேஜ் வச்சுக்கலாம். பாத்து வந்தவங்க பாத்து. நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் மாமா. இல்ல மாமா. வெல்கம் பேக் மா அடியன். அது குருவாயூரப்பன் தான் பண்ணணும் மாமா. ஏன்னா இப்ப நிலைமையெல்லாம் மோசமாயிட்டே போயிட்டே இருக்கு. அதனால ஒரே கவலையா இருக்குல்ல. இன்னும் கவலைப்படாதே, ஒன்னும் ஆறுதல் புண்ணிய பூமிக்கு வந்து சேர்ந்துருவீங்க. டோன்ட் வரி. மீதி காலேஜ் எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணணும். அப்போ மாமா லாக் அவுட் பண்ணிடலாம் மாமா. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ.